78, 371. ஓ 160 கொஷின்ஸ் இருக்கா? கம்மியா இருக்குன்னு நினச்சேன். டூ 2012 வரைக்கும் எவ்வளோ இருக்கு? 50 கொஷின் இருக்கு. மீதி 50 டேரெக்டாக அதில் பார்த்துக்கலாம். பார்க்கவே ஆன்சர் வச்சிருக்கியா? கொஞ்சம் வச்சுக்கிறியா? கொஞ்சம் ஓகேடா. இவங்க 2 பேருமே காணல. அக்காவையும் காணல, கேவியும் காணல. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். என்விரான்மெண்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 அப்படின்னு அதோட இதெல்லாம் வரும்னு கேட்குறாங்க, இன்க்ளூட்ஸ்ன்னு கேட்குறாங்க. சரி, பார்க்கலாம். ஏஃபாரஸ்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் வேஸ்ட்லேண்ட் ஃபாரஸ்ட் பாலிசி, wasteland and afforestation, restoration and replantation in existing forest, okay, encouraging the wood substitutes and supplying other type of fuels, wood substitutes supplying other type of fuels, promoting a wide use of insecticides, pesticides to restrict the loss of forest area under the degradation caused by the pest and insects. இந்த மாதிரிலாம் ஒரு ஃபாரஸ்ட்ல பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சர்லேயே பண்ணுறதுக்கு அவ்வளோ காசு ஆகுது. இது ரொம்ப ஓவர் ஆம்பிஷியஸ். சரியா? அது நம்ம 4 தூக்கிடுவோம். 4 தூக்கினா 1 2 3 ஆன்சர் வருது. நார்மலாக மற்றதெல்லாம் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏஃபாரஸ்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் வேஸ்ட்லேண்ட், ஓகே. ரிஸ்டோரேஷன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ரீபிளான்டேஷன் இன் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட், ரீபிளான்டேஷன் பண்ணுறது, ரீஃபாரஸ்டேஷன் பண்ணுறது. ஸோ அதர் ஃபுட் சப்ஸ்டிடியூட்ஸை என்கரேஜ் பண்ணுறது. இது இல்லாமல் சப்ளைங் அதர் டைப் ஆஃப் ஃபியூல்ஸ், எல்லாமே அதர் டைப் ஆஃப் ஃபியூல்ஸை சப்ளை பண்ணுறது நார்மலாக இருக்குது. சரியா? ஸோ இது ஓவர் ஆம்பிஷியஸ் மட்டும் இல்லை, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியும் கிடையாது. அது within the biological community some species are important. சரி, அந்த சம்ன்றது என்ன? are determining the ability of a large number of other species to persist in the community. So such species is called, எதெல்லாம் ஸ்பீஷிஸ்னு சொல்லுவோம்?
பயாலஜிக்கல் கம்யூனிட்டியில் சம் ஸ்பீஷீஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இன் டிட்டர்மைனிங் த எபிலிட்டி ஆஃப் அ லார்ஜர் நம்பர் ஆஃப் அதர் ஸ்பீஷீஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் அதர் ஸ்பீஷீஸ் டு பர்சிஸ்ட் இந்த கம்யூனிட்டியில் உள்ள இருக்கிறதுக்கு ரொம்ப தேவையா கீஸ்டோன் சிம்பேட்ரிக் ஸ்பீஷீஸ் அல்லோபேட்ரிக் ஸ்பீஷீஸ் அண்ட் த்ரெட்டன் ஸ்பீஷீஸ் த்ரெட்டனும் சிம்பேட்டிக் கீஸ்டோன் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் கீஸ்டோன் தான் ஆன்சர் இருக்கு ஆனால் வாட் இஸ் அல்லோபேட்ரிக் ஸ்பீஷீஸ் அண்ட் சிம்பேட்ரிக் ஸ்பீஷீஸ் என்னன்னு பார்ப்போம் Sympatric species na species that lives in the same geographic area and can potentially interpret பண்ணிக்குமா அதான் வந்து ஒரே ஜாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கிறது வந்து இன்டர்பிரேட் பண்ணுச்சுன்னா அது வந்து சிம்பேட்ரிக் ஸ்பீஷிஸ் அது பேரை வந்து ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் சொல்றாங்க இல்லை டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன் ஆர் செக்ஷுவல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஓகேவா எக்ஸாம்பிள் அல்லோபேட்ரிக் ஸ்பீஷிஸ் நான் என்னன்னா இதை பாக்குறேன் Allopathic species population of same species that are separated by physical barrier prevented a gene flow between them. Population of same species separated by physical barrier ரெண்டு ஸ்பீஷிஸ் ரெண்டு எலிஃபண்ட் ஸ்பீஷிஸ் இருந்துச்சுன்னா ஜாகிரபிக்கல் பேரியரால் பிரியப்பட்டு அது ஜீன் ஃப்ளோ வந்து ப்ரிவெண்ட் ஆயிடுச்சு அது அல்லோபேட்ரிக் ஆனால் ஜீன் ஃப்ளோ உள்ளேயே இருக்கிறது வந்து சிம்பேட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுத்துக்கான வித்தியாசம் இந்த மாதிரி இங்கே கேட்ட மாதிரி ஜாகிரபிக்கல் எவல்யூஷன்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம்ல பேட் இன்னைக்கு பார்த்த ஒரு இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினும் கீஸ்டோன் ஸ்பீஷிஸ் அந்த எலிபேண்டோட கொஸ்டினும் லிங்க் ஆகுது ஆனால் அவ்வளோ டேரக்ட் லிங்க் கிடையாது சொல்கிறேன் சும்மா சரி எதுலாம் என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் crocodile எலிபேண்ட் ரெண்டு தானா எதுவுமே என்டேஞ்சர் கிடையாது ஏன்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இது நாட் டூ கியூட்டோ ப்ரோட்டோகால் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு அது ஆல் த போ போட்டிருப்போம் ஆனால் அதெல்லாம் வந்து மலபார் கிவெட்டு அப்புறம் வந்து என்னென்னமோ கேட்டிருந்தாங்களே காரியல்ஸ் இன்னொன்று என்னக்கா ஞாபகம் இருக்கா ஹலோ கேக்குதா ஞாபகம் இருக்கா மலபார் கிப்பட் காரியல்ஸ் அண்ட் இன்னொரு கொஸ்டின் ஒரு கேட்டிருந்தாங்க அது என்னன்னு தெரியல ஆனால் இதே மாதிரி என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ்ன்ற டோன்லே இதே பேட்டர்னில் இருந்துச்சு சரி கியூட்டோ ப்ரோட்டோகால் கேம் இன்டு த ஃபோர்ஸ் இன் இயர் 2005 கியூட்டோ ப்ரோட்டோகால் வந்துருச்சு தெரில வந்துருச்சான்ட்டு சரி பார்க்கலாம் ஏன்னா எஸ்டாப்ளிஷ் இன் இயர் 1998 ஆனால் எஃபர்ட்ன்றது நம்ம எல்லாத்துக்கும் படிக்க வேண்டியது இருக்குது கியூட்டோ ப்ரோட்டோகால் டீல்ஸ் வித் பிரைமரிலி த டிப்ளேஷன் ஆஃப் ஓசோன் லேயர் தான் கியூட்டோ ப்ரோட்டோகால் ஓடிஎஸ்க்காக பார்க்குறது சரி மீத்தேன் ஆஸ் அ greenhouse gas is more harmful than carbon dioxide. greenhouse கேஸா மோர் ஹார்ம்ஃபுல் க்ரீன் கியூட்டோ ப்ரோட்டோகால் இங்கே கியூட்டோ ப்ரோட்டோகால்னு கொண்டு வந்துட்டு இங்கே வந்து க்ரீன் ஹவுஸ்ன்னு கேட்குறாங்க அப்போ அது ஓடிஎஸ்ஸாக இருக்குமா கியூட்டோ இஸ் ஃபார் ஓடிஎஸ்ஸா கியூட்டோ இஸ் நாட் ஃபார் ஓடிஎஸ் அவ்வளோதான் ஆனால் வந்து இந்த இயர் வந்து 2005 எனக்கு தெரில இதர் 1 and 3 இல்லைனா 3 ஒன்லி ஆன்சர் என்ன பார்க்கவி 1 and 3 டா greenhouse gases கேம் இன்டு ஃபோர்ஸ்ன்றது நோ ப்ராப்ளம் இது க்ரீன் ஹவுஸ் கேஸ் ஓடிஎஸ் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு செக் வைக்கிறாங்க ஜிஹெச்ஜி வச்சுக்கலாம் சரி அடுத்த போகலாம் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த கார்பன் கிரெடிட் இஸ் ஒன் ஆஃப் த கியூட்டோ ப்ரோட்டோகால் மெக்கானிசம் அடுத்த கொஸ்டினேவா 2005 வரும் கியூட்டோ ப்ரோட்டோகால் தான் அடுத்ததும் வருது சரி க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் இன் ரெஸ்பெக்ட் அக்கா கேக்குது சொல்லுங்க எலிஃபென்ட் கொஸ்டின் ப்ரோ ஆ ஏன் எலிஃபென்ட் இல்லைன்னு நீங்க ஏன்னா அது வல்னரபிள் என்டேஞ்சர் கிடையாது என்டேஞ்சர்டு எலிஃபென்ட் என்டேஞ்சர்டா வல்னரபிள் அக்கா 22,000 பாப்புலேஷன் அக்கா இல்லை செக் பண்ணுங்க நான் படிச்சிருக்கேன் என்டேஞ்சர் அது வல்னரபிள் அது ஆன்சர் என்ன அக்கா பார்க்கவே அதுக்கு இல்ல crocodile தான்டா கொடுத்திருக்காங்க இங்கேயும் எலிஃபென்ட் பற்றி பேசவே இல்லை ஏஷியன் எலிஃபென்ட் வந்து என்டேஞ்சர்ட் இல்லையா 22,000 ஸ்பீஷீஸ் இருந்துட்டு அது என்டேஞ்சர்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியலையே என்டேஞ்சர்டுக்கு ஸ்பீஷீஸோட கவுண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை இல்லை ஆமாம் அதோட வல்னரபிலிட்டி வச்சு தானே அது என்டேஞ்சர்டா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா த்ரெட்டண்டா லீஸ்ட் கன்சர்னா அப்படின்னு பார்ப்போம்
ஆன்சர் என்ன போட்டிருக்கு? பியா, டியா இல்ல பியா? ஆன்சர் ஏ போட்டிருக்குடா. ஏவா? தேர்ட் ஒன் தானே? தேர்ட் ஒன், ஆமா. அப்பாதுரை வந்து ஏதான். ஏஷியன் எலிஃபென்ட் என்டேஞ்சர்ட்னு சொல்றாங்க. இதுல போட்டிருக்கு அப்படிதான். ஆனா நான் வல்னரபிள் தான் படிச்சிருக்கேன். சரி பார்க்கலாம், செக் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா போத் crocodiles or elephants are endangered. ஓ, இது மேபி வித் ரெஸ்பெக்ட் டு எண்ட், வித் ரெஸ்பெக்ட் டு வல்னரபிலிட்டி. நீங்க சொல்ற மாதிரி தான், வித் ரெஸ்பெக்ட் டு வல்னரபிலிட்டி தான் அது ஆன்சர். ஸ்டேட்டஸ் ஆஃப் ஐயூசின்னு கேட்காத வரைக்கும் நீங்க வித் ரெஸ்பெக்ட் டு வல்னரபிலிட்டின்னு எடுத்துக்கணும். அங்கேயும் அதே பேட்டர்ல கேட்டு ஆல் தபோ வந்துச்சு. இங்க வந்து ஜேஜே 2003 கொஸ்டின்ங்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், நம்ம இப்போ கரண்டா பார்க்கும்போது எலிஃபென்ட் அண்ட் crocodile போத் ஆர் என்டேஞ்சர். அதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம டெரைவ் பண்ண தேவையில்ல. இல்ல, அவங்க அவங்க அப்படி கேட்கல. அவங்க நான் என்ன சொல்றேன்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் கிடையாது. இல்லை, ரெகனைஸ் பை ஐயூசிஎன் இல்லைனாலே அதோட வல்னரபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்டேஞ்சர்னு போட்டுக்க வேண்டியதான். நான் என்ன நினைச்சேன், 2022 இருக்கு, அதனால வந்து அன்டேஞ்சர் சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன். ரொம்ப ஜெனரிக்காவும் கேட்குறாங்க. எலிபேண்ட் ஸ்பீஷிஸ், ஏஷியனோ ஆஃப்ரிக்கானோ வாட் எவர். crocodileம் காரியல்ஸா, சால்ட் வாட்டரா, இல்லை நார்மல் அப்படின்லாம் கேட்கல. அதெல்லாம் கேட்கும்போது ஹோலிஸ்டிக்காக அட்ரஸ் பண்ணும்போது அது என்டேஞ்சர்மெண்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ கேட்டாங்கன்னா ஏஷியன் எலிஃபென்ட் வந்து கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டு, ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு அந்த அது வந்து ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் படி இல்ல, ஐயூசிஎன்பி ஸ்டேட்டஸ் படி. ஆனா அப்படி அவங்க கேட்கவே இல்லையா? அவங்க போட்டுணும் டேரக்டா கேட்டாங்கன்னா ஆப்பிரிக்கா என்டேஞ்சர்னு போடுங்க. இஷ்யூ நடக்கிறதுனால கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல ஏன் வித் ரெஃபரன்ஸ் டு இன்னொரு கொஸ்டின், இது கூட லிங்க் ஆகுது. என்ன லிங்க்னா, காமனா நீங்க நார்மலா ஒரு இடத்துல வந்து ஒரு ஹிண்டர்லேண்ட் போனீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஸ்பீஷிஸ் கிடைக்கும்னு 3ல ஆட் ஒன் அவுட் ஒன்று கிடைச்சிச்சு. காமன் மைனா ஞாபகம் இருக்கா? அப்போ அது ஒரு காமனா தான் கேட்குறாங்க. ரொம்ப அவங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஐயூசிஎன்னு கேட்கறது இல்லை எதுலையுமே. இது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு கொஸ்டினும் கூட. இப்போ கேட்டாலும் அது வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட். ஸ்பீஷிஸ்ல பேட்டர்ன் ரெண்டு தான். ஒன்று என்டேஞ்சர்டு, இன்னொன்று வந்து நேச்சுரலி ஃபவுண்ட், எண்டமிக். இது மூணு தான். இந்த மூணு தான் சுத்துறாங்க. நேச்சுரலி ஃபவுண்ட் எண்டமிக் ஒன்று தான் வச்சுக்கோயேன். சரி பார்க்கலாம். கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் இஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த கார்பன் கிரெடிட் இஸ் ஒன் ஆஃப் த கியோட்டோ புரோட்டோகால் மெக்கானிசம். கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த கார்பன் கிரெடிட் இஸ் ஒன் ஆஃப் த கியோட்டோ புரோட்டோகால் மெக்கானிசம். Okay. Under the carbon clean development mechanism, the project handled pertaining only to the Appendix 1 countries. Okay. CDM என்றது கியூட்டோ புரோட்டோகால் கீழே ஒன் ஆஃப் த கியூட்டோ புரோட்டோகால் கீழே இருக்காது. ஆல்ரெடி நம்ம சிடிஎம் பார்த்துருக்கோம். ஒரு மேட்ச் டைப்ல சிடிஎம் கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் கேட்டிருந்தாங்க. எல்லாமே கியூட்டோ அப்படின்னு லிங்க் பண்ணியிருக்கோம். கியூட்டோ இதோட 3வது கொஸ்டின் 2019 2020 அந்த 15-20 ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த சிடிஎம் கீழே இந்த ப்ராஜெக்ட் ஹேண்டில் பர்டைனிங் ஒன்லி டு த அனெக்சர் 1 கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்றது. ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் தருவாங்களா என்ன? அனெக்சர் 1, 2, 3 மூணுக்குமே சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு சும்மா நார்மல் ஒரு மெக்கானிசம்னு வச்சுக்கலாம். ஒரு பெரிய ப்ரோட்டோகால் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ப்ரோட்டோகால் கொண்டு வராங்கன்னா ஒன்றுத்துக்கு எஃபெக்ட் டிகிரி ஆஃப் அவங்களோட ஒர்க்குன்றது தான் மாறுமே தவிர உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அதனால 1 ஒன்லேயே போடுறேன். ஆன்சர் என்ன? சீடா. தெரியல. நான் எனக்கு எப்படி சால்வ் பண்றது? அப்போ இந்த கொஸ்டின் வேற மாதிரி தான் சால்வ் பண்ணி ஆகணும். இது செக் பண்ணிக்கிறேன். அனெக்சர் 1 டெவலப்டு கண்ட்ரிஸ். 1 ஒன்லி தான் அக்கா ஆன்சர். அப்படினாலும் வராது. ஆன்சர் 1 ஒன்லி தான் வரும். ஏன்னா அனெக்சர் 1, 2, 3 3 கொடுத்துருப்பாங்க. 1 கண்ட்ரி சிக்னிஃபிகண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 2ன்றது பார்ஷியலா அவங்களுக்கும் தனியாக எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3க்கு லிபரலைஸ்டு அந்த மாதிரி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது கிடையாது. சரி. வேர்ல்டு சம்மிட் ஆன் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரியோ 10ன்றது 1992 ஒரு ரியோ நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ 10 வருஷம் கழிச்சு 2002 நடந்த ரியோ. இது எங்க நடந்துச்சுன்னு கேட்குறாங்களா? வேர்ல்டு சம்மிட் எங்க நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. இது ரியோனா அப்போ இதுவும் ரியோ தானே? ஜோஹானஸ்பர்க், பிரேசில். ஜோஹானஸ்பர்க் பிரேசில் இருக்கு இல்ல? சாரி, ரஷ்யா இல்ல, தெரியல. சவுத் ஆப்பிரிக்கா ஆக்சுவலா ஜோஹானஸ்பர்க். ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு, அது வரைக்கும் தெரியும்.
சவுத் ஆஃப்ரிக்கா, ஜோஹானஸ்பர்க். ஆன்சர் ஜோஹானஸ்பர்க் தானா? ஆமாடா. பெரிய கிரவுண்ட் இருக்காங்க ஜோஹானஸ்பர்க்ல. சரி, எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல. டாவோஸ் டாவோஸ் எங்க இருக்கு? சுவிட்சர்லாந்து. நோவா ஸ்காட்டியா. கனடால இருக்கு நோவா ஸ்காட்டியா. கனடா. இது வந்து சுவிட்சர்லாந்து. ஷாங்காய் தெரியும். சால்ட் வாட்டர் crocodile ஃபவுண்ட் இன் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். சரி. ஸ்ட்ரியூ டப்பீர் ஆர் ஃபவுண்ட் இன் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் த மலபார் ரீஜியன். சால்ட் வாட்டர் crocodile இங்கே இருக்குதுன்றாங்க. ஃபவுண்ட் இருக்கலாம், ஒய் நாட். இது எண்டமிக் எங்கேயாவது படிச்சிருக்கோமா? இல்லை. கரியல்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி ஃபவுண்டின் தான் பார்த்துருப்போம். அப்போ இது இங்கே இருக்குன்னு சொன்னால் அதை நம்ம கரெக்டாக தான் வச்சுக்கணும். சரி. ஸ்டியூஸ் அண்ட் டப்பீர் ஆர் ஃபவுண்ட் இன் த மீன் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் த மலபார் ரீஜன். வெஸ்டர்ன் காட்ஸில் ஸ்ட்ரீவும் டப்பீரும் இருக்கு. சரி, ஃபவுண்டுன்னு சொன்னாங்கன்னா அப்போ இது ரெண்டுமே பெரிய யூனிக்கான ஸ்பீஷிஸா அப்படின்னு நம்ம தான் தனியாக பிரிச்சுக்கணும். இஸ் தட் யூனிக் ஸ்பீஷிஸ் ஸ்ட்ரீவ் அண்ட் டப்பீர்? 2 கரெக்ட் தான்டா. அன்னைக்கு இதை பார்த்தோம்ல. ஆன்சர் கரெக்டாக இருக்கு. இல்லடா, இவன் ஏ கொடுத்துருக்கான். ஷூ அண்ட் டப்பீர் ஃபவுண்ட் இன் கிரேட் ஹிமாலயன் ரீஜன் சொல்லியிருக்கான். கிரேட் ஹிமாலயன் ரீஜனா? அப்படிதான்க்கா எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்கான். இல்லடா, அது வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் இருக்கும். என்ன செக் பண்ணிக்கலாம். இவன் தப்பா கூட கொடுத்துருக்கான். பார்க்கிறதுக்கு யானைக்குட்டியோட ஃபேஸ் மாதிரியே இருக்கும். ஆன்டிட்ரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆன்சர் சீன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபவுண்டன் அன்லெஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் நாட் அன் எண்டமிக். எனக்கு தெரிஞ்ச எண்டமிக் ஸ்பீஷிஸ் 3 தாங்க. கிரேட் இண்டியன் பஸ்டர்ட், அப்புறம் கிர் ஃபாரஸ்ட் லைனு, அப்புறம் இந்த கராய் கேமல்ஸு. இது மட்டும்தான் எண்டமிக். இதெல்லாம் காமன்லி ஃபவுண்டன். அவ்வளோதான், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சரி. த கான்செப்ட் ஆஃப் கார்பன் கிரெடிட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். கான்செப்ட் ஆஃப் கார்பன் கிரெடிட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங். கார்பன் கிரெடிட்ன்றது எங்கேருந்து வந்துச்சு? கார்பன் கிரெடிட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கியூட்டோவில் நிறைய கொஸ்டின் கேட்டுருக்காங்களா? அப்போ இதுக்கும் கியூட்டோன்னு போட்டிருங்க. தெரியலண்ணா சொல்கிறேன். கார்பன் கிரெடிட் கரெக்டா? அது கரெக்டடா. ஹலோ, கரெக்டடா. ஓகே. Yeah. Due to their extensive rice cultivation, some regions may be contributing to the global warming. எக்ஸ்டென்சிவ் ரைஸ் கல்டிவேஷனால குளோபல் வார்மிங் அடையப்படுகிறது. சரி, இதுதான் ஒரு கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க. ஆந்த்ரோபோஜெனிக் எமிஷன்ல மேக்ஸிமம் குளோபல் வார்மிங் அண்ட் மீத்தேன் எமிஷன் நடக்குது, அது காரணம் யாருன்ட்டு ரைஸ் கல்டிவேஷன் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் ஆன்சராகவும் ஆன்சர் கொஸ்டினாகவும் மாத்துறாங்க. ஸோ வாட் இஸ் த பாசிபிள் ரீசன் இஸ் attributable? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? anaerobic condition associated with the rice cultivation causes a emission of methane. anaerobic condition அப்படின்றாங்க. When the nitrogen based fertilizers are used, nitrous oxide is emitted from the cultivated land. nitrous oxide, nitric இல்ல nitrous. ஓகே ஃபைன். நைட்ரஜன் பேஸ்ட் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணால் வெளியே வரும். ரைஸ் கல்டிவேஷனால anaerobic condition போகுது. அசோசியேட் வித் ரைஸ் கல்டிவேஷன் anaerobic கண்டிஷனா எமிஷன் மீத்தேன் எமிஷன் நடக்குது. கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும் தான் பயங்கரமா, மீத்தேன் எமிஷனும் நடக்கும் தான். ஆனால் anaerobic கண்டிஷனால எனக்கு தெரியல. நான் கரெக்டாக வச்சுக்கிறேன். ஏன்னா anaerobic கண்டிஷன்ல மீத்தேன் ரிலீஸ் ஆகும் கன்ஃபார்மா. ஆன்சர் கரெக்டா? சியா இல்லை பியா? ஓகே, anaerobic கண்டிஷன்றது ஒரு கண்டிஷனாலிட்டி தான். ஏன்னா anaerobic கண்டிஷன்ல தான் பயோ ரெமடியேஷன் நடக்கும். ஞாபகம் இருக்கா? ஒரு வாட்டி அதுவும் கொஸ்டின், அதனால நீங்கள் அதை போடலாம். அந்த கொஸ்டின் ரெஃபரன்ஸ் எடுத்து இதை போட்டுருங்க. பிதர்கனிகா, ஒடிஷா, சால்ட் வாட்டர் crocodile, டெசர்ட் நேஷனல் பார்க். இங்கே வெல் நோன் ஃபார்னு கேட்குறாங்க. ஹார்லாக் கிபான். ஹார்லாக் கிபான்றது அசாமில் மட்டும்தான் இருக்கும். இது நான் முதல்வன் கொஸ்டின். டெசர்ட் நேஷனல் பார்க் ராஜஸ்தான் வந்து கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். இது ரெண்டுமே நான் சொன்னல எண்டமிக். இது பிதர்கனிகா வந்து சால்ட் வாட்டர், இது வந்து கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆனால் இதோட ஸ்பீஷிஸ் தனித்தனி எண்டமிசம்.
என்எம்எஸ்எம் படிக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் அது எரவிக்குளம் கேரளா வந்து நீல்கிரி தார். நீல்கிரி தாரா? ஓகே ஓகே, நீல்கிரி தார். சரி. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இஸ் லொகேட்டட் ஒன்லி இன் டிராபிக்கல் ரீஜன். பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ன்றது டிராபிக்கல் ரீஜன்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஏன் டெம்பரேட்ல வை நாட்? டெம்பரேட்ல வந்து அப்போ ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி ரிச்னஸ்லாம் இருக்காதா? தப்பு. இந்தியா ஹேஸ் அ 4th பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். இது மாதிரி சொல்லி நம்ம தப்பு எடுப்போம். ஆனால் வந்து இது படிச்சிருந்தா தான் நம்ம போட முடியும். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு ஒன்று கிடையாது. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் கிடையாது. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இருக்கு. கிரீன் ஆக்சுவலாக ஹிமாலயாஸ் தான் இருக்கு, ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் தெரியல. ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் ஒன்று இருக்கு, அப்புறம் சுண்டாலாண்டு, அப்புறம் இண்டோ பர்மா. ஸோ பேர் தப்பாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பேர் தப்பாக கொடுக்குற ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எங்கேயாவது யூஸ் பண்ணலாம். ஆனா மல்டிபிள் ஃபேக்டர் தான் தப்பா இருக்கு. தப்பா இருக்கு, அதான் சொல்றேன். என்ன வருஷம் இது? 2010. ஆன்சர் நெய்தர் ஒன் நாட் டூடா. சாரிங்க சார், ஒன்லின் போட்ட தப்புன்னு எடுத்தாங்க. கரெக்ட். பவுண்டரிஸ் ஆஃப் நேஷனல் பார்க் ஆர் டிஃபைன்டு பை லெஜிஸ்லேஷன். பவுண்டரிஸை லெஜிஸ்லேஷனால டிஃபைன் பண்ணுவாங்க. அதாவது அப்போ என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே சொல்லியிருக்காங்களா? சரி, சொல்லியிருக்கலாம். ஏன்னா ப்ரொடெக்ஷன் தானே. நம்ம ஆல்ரெடி இதை 2022 வந்து 3ல வந்து பார்த்தோம். அதாவது ரூல்ஸுக்கும் ஆக்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம். அங்கே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஃபைன் பண்ணாதான் அது எஸ்டாப்ளிஷ் டெரிட்டரி, இல்லைனா வந்து பஃபர் ஜோனில் தான் இருக்கும். கரெக்ட். சரி, நான் கரெக்ட்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஆக்ட் லெஜிஸ்லேஷன். த பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் டிக்ளேர்டு டு கன்சர்வ் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் டிக்ளேர்டு டு கன்சர்வ் எ ஃபியூ ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃப்ளோரான் பண்ணா. ஸோ ஃபியூ ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃப்ளோரான் பண்ணால் கன்சர்வ் பண்ணுறதுக்கு தான். இதுதான் ஒரு வாட்டி மேலே பெருசாக கொடுத்துட்டு கீழே ஆப்ஷனில் பயோஸ்பியர் ரிசர்வ் வைல்ட் லைஃப் சான்ச்சுரின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ரொம்ப முன்னாடி. ஓகே, அது பயாலஜியில் கேட்டிருந்தாங்க. ஓகே, இன் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி the limited biotic interference is permitted. பயோ இது செகண்ட் ஸ்டேட்மென்ட் கரெக்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன் ஃபியூன்றதுனால தப்புன்றியா? பயோஸ்பியர் ஓகே, அது நேஷனல் பார்க்க மாற்றி கொடுத்துறாங்களா? வைல்ட் லைஃப் சான்ச்சுரி மட்டும் தான் ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷியஸ். நேஷனல் பார்க்குமே என்னால ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷியஸ்க்கு பண்ண மாட்டாங்க. ஓ, ஸ்பெசிஃபிக்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்ட். இப்போ வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் லிமிடெட் பயோட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்னு பார்க்கலாம் எடுக்க முடியாது. கரெக்ட் தாங்க. கொஸ்டின் ஒழுங்கா படிங்க. இந்த கொஸ்டினை அந்த வைல்ட் லைஃப் வார்டன் கூட லிங்க் பண்ணிக்கலாங்க. 2023 வைல்ட் லைஃப் வார்டன். சரி, இன்னைக்கு அதை பார்க்கும்போது ஞாபகப்படுத்துங்க இந்த கொஸ்டினை. The pesticide, which is a chlorinated hydrocarbon, is sprayed on a foot crop. The foot crop is a pesticide which is chlorinated hydrocarbon is sprayed on the foot crop. The food chain is the foot crop, rat, snake, hawk. Okay, in this food chain, the highest concentration of the pesticide would accumulated on which of the following? Pesticide யார் மேல கடைசியா இருக்கிற ஸ்பீஷிஸ் தான் ஹவாக் மேல தான் போய் சேரும். பயோமேக்னிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க 2010. சரி, நெக்ஸ்ட் வந்து as a result of his annual survey, National Geographical Society and international pooling for firm globes can gave India top rank in Green Index 2009. National Geographic Society international polling இதுல வந்து firm global scan gave top rank. எதுக்கு? what is the score? Geographic Society international polling global scan, firm global scan அப்படின்னு எதை சொல்றாங்க, என்னன்னு பார்க்கலாம். அது எதுக்குன்னு பார்க்கலாம். It is a measure, it is an assessment program, it is an index. Okay, it is a measure efforts made by a different countries in adopting a technology for reducing a carbon footprint. ஒரு எதை வந்து மெஷர் பண்ணாங்கன்னா கண்ட்ரி எடுத்த எஃபோர்ட்ஸை மெஷர் பண்றாங்க. என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் பிஹேவியர், கன்சியூமர் பிஹேவியர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், அதை மெஷர் பண்றது தான் இந்த கோடு அந்த ஜியாகிரபிக்கல் சொசைட்டி இருக்கிறது. அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்கீம் அண்டர்டேக்கன் பை தி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஃபார் இம்ப்ரூவிங் த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ். கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், இங்கே கார்பன் ஃபுட் பிரிண்டிங், கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். இங்கே எஃபர்ட்ஸ் தான் மெஷர் அண்டர்டேக்கன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இம்ப்ரூவிங்ல சொல்றாங்க. The volume of carbon credit sold by the different countries. Volume of carbon credit
sold by the countries. Green dex கார்பன், இங்கேயும் கார்பன் இருக்கு. கார்பன் கிரெடிட் அண்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட். நம்ம இண்டெக்ஸ்னே வச்சுக்கோமா, அதை அங்கேயும் இண்டெக்ஸ்னு சொல்றாங்க, இண்டெக்ஸ்னு சொல்றாங்க. சரி, கன்சியூமர் பிஹேவியர் எடுத்துருவோம் இல்லையா, இது வேண்டாம். கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், அதுக்கு ஸ்கீம் அண்டர்டேக்கன் பை தி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இன் இம்ப்ரூவிங் த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ். நேச்சுரல் ரிசோர்ஸுக்கும் க்ரீனிங்க்கும் சம்மந்தம் இருக்கா? க்ரீனில் வரல. க்ரீன் டெக்ஸ் 2 கார்பன் ஃபுட் பிரிண்ட்ல ஒன்று மெஷர் எஃபர்ட்ஸ் பை த கண்ட்ரி, இல்லைனா ஷோயிங் த கார்பன் கிரெடிட் சோல்டு. ஆக்சுவலாக டேஞ்சபிளாக இருக்கிறது எனக்கு இதுதான் தோணுது. ராகுல், ஐயா தப்பு, சொல்லுங்க. ஆன்சர் பி நீ வரும். தப்பு போட்டு கன்சியூமர் பிஹேவியர் ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டயும் ஒவ்வொருத்தவங்கள கேட்பாங்க. இது எப்படி எல்லாம் எலிமினேட் பண்ணுவீங்க சொல்லுங்க, எல்லாம் எனக்கு தெரியல. இப்படி பார்க்கலாமா நீங்க? சர்வே தானே, அது ஒரு ஆனுவல் சர்வே தானே. அப்படி சொல்லியே. போலிங் சரி. ஸோ போலிங் சர்வே. ஸோ அதனால பிஹேவியர் பத்தி தெரிஞ்சுக்கலாம்ல. இப்போ எப்படி நம்ம ஒரு சர்வே எடுத்தா யார் யார் என்னென்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, சென்சஸ் மாதிரி, அந்த மாதிரி பார்க்கலாம்ல. ஓகே. இன்னொன்னு அதுல சொசைட்டின்னு மீன் பண்ணிருக்காங்கல்ல, அப்போ பிஹேவியர் தானே இல்ல, அது நேஷனல் ஜியோகிராபிக் சொசைட்டின்றது ஒரு என்ஜிஓ. அதான் நேஷனல் ஜியோகிராஃபியோட இது ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. ஆக்சுவலி அங்க சர்வே இதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணதான் உண்டு. ஓகே, நம்ம பார்க்கலாம். சரி, ஆக்சுவலாக இதில் ஆடோ நோட்டில் கூட மற்றதெல்லாம் ரொம்ப ப்ராடாக இருக்குது, ரொம்ப நேரோவாக இருக்குது. சரி, நம்ம வேறு கொஸ்டின் பார்க்கும்போது இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த கொஸ்டின்லாம் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, ரொம்ப மீனியலாக ஒரு ஆன்சர்ஸ்லாம் வரும்போது அந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோபீட்ஸ்லாம் பெருசு, சின்னதாக. அந்த நேற்று பார்த்தோம்ல கார்பன் மெட்ரிக்ஸு. ஜேஜே கண்ணா என்ன சொல்றாங்கன்னா, கார்பன் ஃபுட் பிரிண்ட், கார்பன் கிரெடிட்ஸ் எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் எலிமினேட் பண்ணோம்? அது அவங்க தான் சொல்லணும். சரி, நம்ம இதை அப்போ கார்பன் மெட்ரிக்ஸ் ஒரு கொஸ்டின். அப்புறம் வந்து அந்த இன்னொன்று வந்து அந்த பில்டிங் கூட ஒரு ஆன்சர் போடுவோம்ல, அந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் வந்து இந்த கொஸ்டின் கூட பார்க்கும்போது என்விரான்மெண்ட்ல பார்க்கும்போது இந்த கொஸ்டின் ஞாபகப்படுத்துங்க. க்ரீன் இண்டெக்ஸ் நேஷனல் ஜியாகிரபி ரிலீஸ் பண்ணுறது, நம்ம அதோட பேட்டர்ன் ரிலீஸ் ஆகுதுன்னு ஒன்றா இருக்கான்னு பார்க்கலாம். India is partly a Ramsar convention and declared many of the Ramsar sites. Which of the following a statement best describes how we should maintain these sites in the context of this convention? India partly part of the Ramsar convention, declared many areas Ramsar site. Which of the following best describes we should maintain the site in the context of the convention? Sorry. Keep all the sites completely inaccessible to man so that they are not exploited. Romba over. Conserve all the sites through the ecosystem approach and permit the tourism and retention recreational only. இதை மட்டும் allow பண்றது. Conserve all the sites through the ecosystem approach for a period without any exploitation, with a specific criteria and specific period of each site, and then allow the sustainable use of them for future generation. Conserve all the sites through the ecosystem approach and allow the simultaneous sustainable use. நார்மலா இருக்குங்க. இது வந்து நார்மலா இருக்கு. இது டூரிசம் கிரியேஷன் மட்டும்தான் விடணும், யாருமே விடக்கூடாது. என்ன சொல்லலாம்னா, இக்கோசிஸ்டம் அப்ரோச் பண்ணேன் ஃபார் எ பீரியட் வித்தவுட் எனி ஒரு கொஞ்சம் பீரியட் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கக்கூடாது, ஜீரோ, வித் ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா அண்ட் ஸ்பெசிஃபிக் பீரியட் ஃபார் ஈச் சைட்ஸ். ஒரு சைட்டுக்கும் தனித்தனியான பீரியட். தீஸ் அலோவ் த சஸ்டைனபிள் யூஸ் ஃபார் தெம் ஃபார் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். அதை விட
சைஸ் த்ரூ ecosystem approach, எல்லா சைட்டையும் ecosystem approachனால கன்சர்வ் பண்ணு. அலோவ் தெம் சஸ்டைனபிள் சைமல்டேனியஸ் சஸ்டைனபிள் யூஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு. அவ்வளோதான். நார்மலாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. ஓகே, வாட் இஸ் த ப்ராபபிள் பாசிபிள் லிமிடேஷன்ஸ் ஆஃப் இந்தியா இன் மெயின்டைனிங் த குளோபல் வார்மிங் இந்த ப்ரெசென்ட் அண்ட் இன் த இமிடியேட் ஃபியூச்சர்? என்னென்ன பாசிபிள் லிமிடேஷன்ஸ் மிட்டிகேட்டிங் குளோபல் வார்மிங் அட் ப்ரெசென்ட் அண்ட் இமிடியேட் ஃபியூச்சரில் பிரச்சனைகள், லிமிடேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறேன். அப்புறம் அப்ராப்ரியேட் அல்டர்னேட் டெக்னாலஜி இஸ் நாட் சஃபிஷியன்ட்லி அவைலபிள். இது ஒரு பிரச்சனை தான். இமிடியேட் ஃபியூச்சர் குளோபல் வார்மிங் தடுத்து நிறுத்துறதுல ஒரு பிரச்சனை. இந்தியா cannot invest ஹியூஜ் ஃபண்ட் இன் ரிசர்ச். கெனாட்டா? ஓகே, கெனாட்ன்றது சொல்ல முடியாது. அப்ராப்ரியேட் டெக்னாலஜி இல்லை அப்படின்றது ஓகே. ஆனால் இந்தியா cannot இன்வெஸ்ட். ராகுல் சரி, ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். இல்லடா, அந்த கொஸ்டினுக்கு இல்ல, முன்னாடி கொஸ்டினுக்கு. தப்பா? சி ஆன்சரு? இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன் ஒரே ஒரு டைம், அதுக்காக கேட்டேன். ஓகே ஓகே, கரெக்ட் ஆன்சரு? கரெக்ட் தான், கரெக்ட். ஆன்சர் கரெக்டா ஓகே, சரி. India cannot invest a huge amount in research and development. Many developed countries have already set up their polluting industries in India. Many industries வந்து already set up their polluting industries in India. அது ஒரு possible limitations for mitigating the global warming at present and immediate future. India cannot invest. 2 கன்ஃபார்மாக தப்புங்க. கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. 2 கன்ஃபார்மாக தப்பு. 1 and 3 போட்டுடலாம். ஆனால் மெரிட் ஆஃப் த ஆப்ஷனில் தான் வருது. மெனி டெவலப்டு கண்ட்ரீஸ் have already set up their ஆன்சர் தப்பு ப்ரோ. எப்படி 3 கரெக்ட்னு போடுறேன்? அப்படி இருந்தாலும் 1 and 2 போட முடியாதாக்கா? இந்தியா cannot invest. சரி, 1 and 2 தான் இவன் கொடுத்திருக்கான். இல்ல, many developed countries have already set up டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியால வச்சிருக்காங்க. அதுவும் தப்பு தான். சாவர்னிட்டி அடி வாங்குது. இதுவும் தப்பு தான். அதனால தான் ஆனால் நீங்கள் 1 only ஆன்சர் இல்லை. 1 only இருந்தா போடலாம். 2 எனக்கு தெரியல. பட் 3ங்கிறது நம்மளே ஏதோ அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. 2 நம்மள அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஆனா இது ஒண்ணு பண்ணலாம்ல, ஃபண்ட் வைக்கலன்னு சொல்ல, ஹியூஜ் ஃபண்ட் வைக்கலன்னு தானே சொல்றாங்க. ஆர்என்டிக்கு அந்த டைம்ல அவ்வளவு ஹியூஜ் ஃபண்ட் இல்லன்னு வேணா எடுத்துக்கலாம். அத சி 2 ஆ 3 ஆ கம்பேர் பண்ணும்போது நம்ம காம்ப்ளிமெண்டரியா இருக்க வகைதான் இருக்கு. கரெக்ட் தான். ஃபண்ட்ல நல்ல டெக்னாலஜி இல்ல. ஆனா தேர்ட் வந்து நம்ம சாவர்னிட்டி சொல்ற மாதிரி இல்ல. இப்ப அவன் வச்சுட்டானா நம்மளால ஷட் டவுன் பண்ண வைக்க முடியும். அது நம்மளோட இதுல தானே இருக்கு. சாவர்னிட்டியில கை வைக்க மாதிரி தானே இருக்கு. கரெக்ட் தான். கேள்வி சொல்றது கரெக்ட் தான். நீ கோ வித் ஆல்வேஸ் சாவர்னிட்டி. ஃபண்ட் இல்லைனா கூட அது ஃபண்ட் இல்லாத ஒரு கன்ஸ்டைன்னு சொல்லலாம். அப்ராப்ரியேட் டெக்னாலஜி இல்லாத ஒரு கன்ஸ்டைன் சொல்லலாம். ரெண்டுத்தோட தான் நிறுத்திக்கணும் எப்பயுமே. இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ரெஃபரன்சஸ் கொஸ்டின்ஸும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸ்ரீனி என்ன சொல்றாங்கன்னா 0.5% தான் ஆர்என்டில பண்றோம் அப்படின்னு மெசேஜ் போடுறாங்க. 0.7%. 0.5. அது ஆர்என்டிக்கு 0.73 ஆஃப் டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபின்னு அப்படி சொல்லுவாங்க. சரி, பார்க்கலாம். கரெக்ட் தான். பட் இந்தியாவை ரொம்ப அசிங்கப்படுத்ததே இருக்குன்னா, ஸோ அதனால ஃபுல் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சுட்டு அப்புறம் ஆன்சர் டிரைவ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது தப்புன்னு எடுத்துட்டோம்னா அப்போ 3 படிக்கும் போதே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் இருக்குது. சரி, ஆம்பியன்ட் அட்மாஸ்பியர் விச் கேன் பி ஃபவுண்ட் இன் த ஆம்பியன்ட் ஃபாலோயிங் விச் ஆர் த ஃபாலோயிங் கன்சிடர் த ஃபாலோயிங் விச் கேன் பி ஃபவுண்ட் இன் த ஆம்பியன்ட் அட்மாஸ்பியரில் கிடைக்கும். ஆம்பியன்ட் அட்மாஸ்பியர்ன்றது சரி என்ன கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் வந்து வார்மிங் அப் ஆஃப் த அட்மாஸ்பியருக்கு காரணம். வாட்டர் வேப்பர் கன்ஃபார்மாக ஒரு காரணம். சரி, 3 கன்ஃபார்மாக இருக்கணும். சூட் ஆர் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு. ஃப்ளூரின்ன்றது ஒரு ஓடிஎஸ்ங்க. சரியா? எப்பயுமே ஹாலோஜன்ன்றது ஒரு ஓடிஎஸ். அதெல்லாம் நம்ம 2 தூக்குனாலே ஆன்சர் வருது. அவ சூட்னா என்னன்னு இதுக்குதான் குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் அதிகம் சொல்லுவாங்க. சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடுக்கா? சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடுக்கு இருக்கல இதுக்குதான் ப்ரோ 2000-3000 வருஷமா இருக்கும். 3000 வருஷம் அட்மாஸ்பியர்லயே தங்கி இருக்கும். ஒரு 6 கேஸ்க்கு இது பார்ப்பாங்க. இந்த குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் கார்பன் கூட கம்பேர் பண்ணி, கார்பன் டை ஆக்சைடு கூட. அது சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு 3500 மேல இருக்கும் குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் கார்பனை கம்பேர் பண்ணும்போது. அதுல ஆன்சர். சூட்னா என்ன? பிளாக் கார்பன்டா, அதுவும் அதே தான். அதான் பிளாக் கார்பனா? ஓகே. பிளாக் கார்பன் அப்படி கொடுத்து மாற்றி நம்மள அடி வாங்க வைக்கிறானுங்க. நான் ஃப்ளூரைடு வந்து ஹாலோஜன் நினச்சேன். ஆக்சுவலாக ஒரு வாட்டி சிஏபிஎஃப்ல போடும்போது புரோமைடு தனியாக எலிமினேட் பண்ணிட்டு போட்டேன். ஏன்னா அது வந்து ஹாலோஜன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் ஆகலைங்க. ஏன்னா சல்ஃபர் இருக்குல்ல, அதனால ஒர்க் ஆகலை. அது இல்லாமல் இது ஒரு கொஷினை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஜிஹெச்ஜி அப்படின்ற காம்ப்ரஹென்சிவாக எடுத்துக்கணும். சரி,
ம். United Nations Economic Framework Convention on the Climate Change is an international treaty drawn at UNFCCC எங்க ட்ரான் பண்ணாங்க? ஸ்டாக்ஹோம் 1972, இல்ல ரியோ டி ஜெனரோ 1992, இல்ல வந்து அந்த 10 வருஷம் கழிச்சு ரியோ 10 அதுதான் கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி. ஈவன் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் காம்பகன் 2019. ஸோ இதை போட்டு தான் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கிறதே போட்டு விட்றாங்க. ரியோ கான்ஃபரன்ஸ் யூஎன்எஃப்சிசி எப்போ கேட்டிருக்காங்க? 2010 கேட்டிருக்காங்க. ரிகார்டிங் கார்பன் கிரெடிட், which of the following is not correct? சரி, கார்பன் கிரெடிட் சிஸ்டம் இஸ் ராட்டிஃபைடு இன் கன்ஜெஷன் வித் த கியோட்டோ ப்ரோட்டோகால். ராட்டிஃபை பண்ணிட்டாங்க. ராட்டிஃபை பண்ணது அங்கே தான் ராட்டிஃபை பண்ணாங்க. கார்பன் கிரெடிட் ஆர் அவார்டட் டு த கண்ட்ரீஸ் ஆர் எ குரூப் தட் ஹேவ் ரெடியூஸ்டு கார்பன் கேஸ் பிலோ த எமிஷன் கோட்டா. எமிஷன் கோட்டாவை விட கீழே கார்பன் கிரெடிட் ஆர் அவார்டட் டு த கண்ட்ரீஸ் ஆர் எ குரூப் தட் ஆர் ரெடியூஸ்டு கார்பன் கேஸ் greenhouse gases below their emissions quota. Goal of carbon credit system is to limit the increasing carbon dioxide emission. இதை வந்து கம்மி பண்ணுறது தான் என்னோட கோல். நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. கார்பன் கிரெடிட் ஆர் ட்ரேடட் அட் ஏ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் எ டைம் டு டைம் பை த யுனைடெட் நேஷன். என்ன இவன் தான் வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவான்றாங்க. அது ஒரு சாவர்னிட்டி ஆக்சுவலாக. கார்பன் கிரெடிட்னு ஒரு கண்ட்ரி ஒன்று பண்ணிக்கலாம். அது ஈக்குவலன்ஸ் இன்டர்நேஷ்னல் இவன் பண்ணுவானான்றது தெரில. சரி, நம்ம தப்புன்னு வச்சுப்போம் இதை. இது கோல் இதுதான். கிரெடிட் அவார்டட் டு த கண்ட்ரிஸ் ஆர் குரூப்பும் கொடுப்பாங்க, கண்ட்ரிஸும் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு இதுக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸ் கம்மி பண்ணதுக்காகன்றது ஒரு கோட்டா. லாஸ்ட் நம்ம ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துருக்கோம். எல்லாமே யுஎன்இசி சொல்றதோ தப்பு. அது எல்லாமே ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபிக்ஸ்டுனா அதான் சொல்லுவாங்கல்ல, 1 ET ஈக்குவலன்ஸ் ஆஃப் அப்போ கார்பன் கிரெடிட் வேரியம் கண்ட்ரிஸ் பண்ணிக்குவாங்க. கண்ட்ரிஸ் வேரி ஆகும். டைப்ல பண்ண முடியாது. அதாவது யுஎன்இபி பண்றாங்கிறது ஒரு பிரச்சனை தான். யூஎன்இபின்றது பிரச்சனை. Human activities in recent past has caused the increasing concentration of carbon dioxide in the atmosphere, but a lot of it does not remains in the lower atmosphere because increasing concentration of carbon dioxide increase பண்ணியாச்சு. ஆனால் சில நிறைய வந்து லோவர் அட்மாஸ்பியர்லேயும் அதுக்கு தான். ஏன் it is escape into the outer stratosphere because of not remain நிறைய இல்லை சாரி not remain in the lower atmosphere. எல்லாமே ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஓடி போயிடுச்சு. அதனால இல்லை ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப் கார்பன் பைட்டோ பிளாங்க்டன்ஸ் இந்த ஓஷன் அது வந்து பிடிச்சி ஈர்த்து வச்சுக்குது கார்பன் டை ஆக்சைடு. இது ஒரு காரணம் தான் கன்ஃபார்மா. சரியா? இட் இஸ் ட்ராப்பிங் இந்த ஏர் இந்த போலார் ஐஸ் கேப்ஸ். போலார் ஐஸ் கேப்ஸ் வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் மெக்கானிசமாக ஒர்க் ஆகுமா? போலார் கேஸ் அது வந்து ஐஸ் உருகுச்சுன்னா கார்பன் இன்க்ரீஸ் ஆகுன்ற நிறைய கேஸ் ஸ்டடிஸ் படிச்சிருக்கோம். அதனால இதுவும் வச்சுக்கலாம். ஆனால் அவுட்டர் ஸ்பேஸ்க்கு எஸ்கேப் ஆகி போயிடுச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு போகாதுல்ல, அதுன்னு அட்மாஸ்பியரு. அதனால தான் நம்ம வீனஸ்க்கு வந்து ஹைலி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அட்மாஸ்பியர் இல்லை அப்படின்னு பார்த்தோம். இது தப்புன்னு எடுத்துரும். 213 தான் ஆன்சர். ஆன்சர் என்ன? 213. ஏன்னா இது அட்மாஸ்பியர் இல்லை, எர்த்து உலகம் பயோஸ்பியருக்கு வந்து கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு தேவை. அந்த மாதிரி ஒரு கொனடேஷன் எடுத்துக்கலாம். நீ இந்த கொஸ்டினை கொஞ்சம் செக் பண்ணிக்கேன். செக் பண்ணாக்கா? ஏன்னா நான் பிஎம்எஃப்ல எங்கேயோ பார்த்துருக்கேன். இது வரைக்கும் போலார் ஐஸ் கேப் வந்து டேப் பண்ணது அப்படின்னு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு. அப்படிதான் ஆன்சரும் கொடுக்குறாங்க. 213 ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க. ஆனா ஐஸ் உருகுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் வெளியே வராதா? ஆன்சர் 213 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ரஃபான ஸ்டேட்மெண்ட் தான். தெரியல இதுவும் எப்படி எலிமினேட் பண்ணது தெரியல. இது எலிமினேட் பண்ணால் இதுவும் எலிமினேட் பண்ணுவோம். வை டோன்ட் வி ஆர் எலிமினேட்டிங்? ஏன்னா இதுவுமே ஆடோ நோட்டில் கொடுத்தாலும் ரெண்டுமே டெரஸ்டியல். இது கேஸ் எஸ்கேப் ஆகுது. இது ரெண்டுமே சீக்வஸ்ட்ரேஷனில் ஆடோ நோட்டு எடுப்போம். 213 வரலாம். ஆனால் சில பேர் 213 கொடுத்துருக்காங்க. இவன் திஸ் கை டெக்ஸ்ட் புக் வந்து 213 கொடுத்துருக்கான். அப்போ அது கரெக்ட் தான். இது வந்து ஓப்பன் அதாவது நீ சொல்றது கரெக்ட் தான். போலார் இது உடஞ்சு போனா அதாவது மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் போனுச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு ஆட் ஆகும். ஆனா இவன் கேக்குறது என்ன, டஸ் நாட் ரிமைன், அதுல இல்லவே அதுல கொண்டு போகாம அப்படியே வச்சிருக்கு அப்படின்னா அப்போ நீ யோசிக்கிறதும் கரெக்ட் தான், டேப் பண்றதும் கரெக்ட் தான். சொல்ல முடியும். தப்பு வாங்கிடும். இது கன்ஃபார்மா தப்பு வாங்கிடும். அந்த क्वेश्चन எவிடன்ஸ் இல்ல.
கஷ்டம். இந்த கண்டெஸ்ட் ஆஃப் அப்படின்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை. எங்கேயாவது கேட்டு விட்டுற போறானுங்க. அகைன் இந்த மாதிரி கேட்டு விட்டு இது மாதிரி ஸ்ட்ராப்பிங் ஆஃப் இது ஒரு வாட்டி கேஸ் இருந்தாங்கல்ல, கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் ட்ராப்பிங் இன்டு த போலார் ஐஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது தப்பான ஸ்டேட்மெண்ட் போல இருக்கு. பண்ண முடியாது. சரி, இந்த கண்டெஸ்ட் ஆஃப் ecosystem productivity, marine upbuilding zone are important as they increases the marine productivity by bringing the in the context of ecosystem productivity. ஓகே, ப்ரொடக்டிவிட்டி பற்றி பேசுகிறாங்க இங்கே. மரைன் அப்வெல்லிங் பற்றி பேசுகிறாங்க. increases the marine productivity by bringing up decomposer microorganisms to the surface, nutrients to the surface, bottom dwelling organisms to the surface. ப்ரொடக்டிவிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டீகம்போசர்ஸ் மேலே வரதுனால, நியூட்ரிஷன்ஸ் மேலே வரதுனால கண்டிப்பாக வந்து நடக்கும். மரைன் அப்வெல்லிங்னால இன்க்ரீஸ் இன் பயோ ப்ரொடக்டிவிட்டி, மரைன் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சன்லைட் இருக்குது ப்ளஸ் நியூட்ரியன்ஸ் வருது. டீகம்போசர்ஸ் இருந்துச்சுன்னா டீகம்போஸ் பண்ணி போட்டுரும்ல, அது ப்ரொடக்டிவிட்டி 0 ஆகிடும்ல. ஸ்லோ, அதாவது ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் ஸ்லோவாக நடக்கிற வரைக்கும் தான் அங்கே ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ். கரெக்டாக்கா இது நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு? ஏன்னா அதனால தான் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமில் வந்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமில் ப்ரொடக்டிவிட்டி கம்மி அப்படின்னு ஒரு 2023 ஆன்சர். அப்போ என்ன 2 ஒன்லி தான் ஆன்சர் வரணும். இதுவும் சரியான கொஸ்டின், பயங்கர கான்செப்ட். கரெக்டா இது 2 ஒன்லி? கரெக்ட் தான். இது எலிமினேட் பண்ணிடலாம். டீகம்போசர்ஸ் போட போவோம்னா நம்ம கண்டிப்பாக. சரி, ஃபார்மேஷன் ஆஃப் ஓசோன் ஹோல் இன் அண்டார்டிக் ரீஜன் ஹேஸ் பீன் cause of concern. Which are the following reason for the formation of the hole? Formation of ozone hole in the Antarctic region has a cause of concern. Sorry, which are the reason for the formation of formation of hole? Presence of prominent tropic sphere turbulence and inflow of a chlorofluorocarbon. சரி, டர்புலன்ஸும் இருக்குது, ட்ரோபோஸ்பியரிக் டர்புலன்ஸா, ட்ரோபோஸ்பியர் ஹைட்டில் வந்து ஏதோ நடக்குது, டர்புலன்ஸ் நடக்குது. presence of prominent polar front and என்னென்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் cloud, inflow of stratospheric cloud and inflow of chlorofluorocarbon. Absence of polar front and stratospheric cloud and inflow of methane உள்ள வருது. GHGக்கும் பிரச்சனை வேலை கிடையாது. increased temperature and polar due to the global warming. ஆன்சர் தெரியல எப்படி சொல்லலாம்னா, ஓசோன்ங்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்க ஒரு விஷயம். அப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் கிளவுட்ஸ் கன்சிடர் அது கான்செப்ட் தெரியல என்ன பண்ணுவீங்கவே. கான்செப்ட் தெரியல. ஓசோன் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிறது ஜென்ரலா எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ட்ரோபோஸ்பியர்ல நடக்கிற ஒரு டர்புலன்ஸ்னால அங்க வந்து பாதிப்பு வருது அப்படிங்கிறத விட ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஒரு விஷயம் இருக்கனால நடக்குதுங்கிறது பெட்டரா இருக்குல்ல. போலார் ஃப்ராண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் கிளவுட். ஸ்ட்ராட்டோஸ்பியர்ன்றது இங்கே மட்டும் தான் 2 இருக்குது. ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் கிளவுட் ஒன்று, மீத்தேன்றதை எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம போலார் ஃப்ராண்ட்ன்றது அதுக்கு பதிலாக போடலாம். மீத்தேன் இருக்கிறதுனால மட்டும்தான் அது எலிமினேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஆப்சன்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் போலார் ஃப்ராண்ட் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டும் கூடாது. ஸோ இதுலேயே வந்து ஆன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். 2 எக்ஸ்ட்ரீம் எண்டு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுலேயே என்ன ஆன்சர் இருக்குது, 2 எதுன்றதை கண்டுபிடிக்கிறது மட்டும் 50-50 சான்ஸ். மீதேன் எலிமினேட் பண்ணுறீங்களா இல்லையான்றது அங்கே தான் யோசிச்சு போடணும். சரி, 2 important rivers, one of its source in Jharkhand and known by other name in Odisha. So and another it is a source of Odisha oda merge at the place only a short distance from the coast of Bay of Bengal before flowing into the sea. In this contest, the wildlife biodiversity, the sites of wildlife and biodiversity and the protected areas, the following statement is correct. பெரிய ரிவர் ஜார்க்கண்டில் வேறு பேர், இங்கே வேறு பேர். இனி ஒரு வாட்டி சந்திப்பூர் ஆன் சி இதை கேட்டாங்களா? விதர்கனிகா, எம்லிபால், அங்கே பயோஸ்பியர் ரிசர்வ், பயோடைவர்சிட்டி, வைல்ட் லைஃப் இம்பார்ட்டன்ட் சைட்னு வேறு சொல்கிறாங்க. சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது, பித்தர்கனிகாவும் இருக்குது. பித்தர்கனிகாவே போடுவோமா? ரொம்ப ப்ராமினென்ட்டு. ப்ராமினென்ட்ல எடுத்தீங்கன்னா சியும் பியும் எடுத்துக்கலாம். சிம்லிபாலை விட பித்தர்கனிகா தான், அதான் அரிபாலா பக்கத்துல கோஸ்டலுக்கு பக்கத்துலேயே இருக்குன்றத பார்த்துக்கலாம்.
செம்மறிப்பால் வந்து ஒரு ரேஞ்ச் தானே இல்ல செம்லி ஆனா சப்கோசி ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குங்க. எப்படி இருக்குன்னா ஒடிஷா எப்படி இருக்குன்னா ஃபுல்லா ஈஸ்டர்ன் காட்ஸ் இப்படி வருதா, இறங்கின உடனே சி ஓகே. நான் இது சப்கோஸ்கர் ஆட்சி சத்கோசியா காட்ச். ஆனா அந்த என்ன ரிவர்னு தெரியலையே. நான் சொல்லவா? சொல்லுங்கக்கா. ஓகே. பாமினி ரிவர்டா ஜார்க்கண்ட்ல ஓடும். அது வந்து அந்த ஒடிஷால வந்து அதுக்கு 2 பேர் சொல்லுவாங்க. ஒரு பேர் மறந்துட்டேன். இன்னொன்னு பைத்தாரணி ரிவர்னு சொல்லுவாங்க. அக்கா பைத்தரணி வேற தனி ரிவர் ஆக்காது, பாமினி பைத்தரணி. ரெண்டுமே ஒண்ணுதான். அது ஒடிஷால ஒரு பேரு, ஜார்க்கண்ட்ல அதுக்கு ஒரு பேரு. அப்படியா? ஆமா. அது அந்த இடத்துல தான் அது 2 பிரிஞ்சு வேற அக்கா வேற. ரெண்டு தனித்தனின்னு படிச்ச மாதிரி தான் தனித்தனி அக்கா, பாமினி தனி. பட் ஆனா அது 2மே ஒண்ணா சேர்ந்து தான் கடைசியா போயிட்டு டெல்டாவா கொண்டு போய் பே ஆஃப் பெங்கால்ல போகும். நான் இதை பார்த்ததுனால தான் சொல்றேன். அக்கா கொஸ்டின்ல 2 ரிவர்னு கொடுத்துருக்கோம்ல, அப்ப அது பைத்தரணி ஜெர்மனி சேருது. ஒரு இதுக்குதான் பேர் வேற, ரெண்டுமே வேற வேற ரிவர் இல்ல, சேர இடம் தான். பிராமணி ரிவர் ஒடிஷால வேற பேர்ல ஓடுண்டா, அதுக்கப்புறம் பைத்தரணி ரிவர் ஒடிஷால ஒரிஜினேட் ஆகும். அது ரெண்டும் சேர்ந்து டெல்டாவா ஃபார்ம் ஆகி பே ஆஃப் பெங்கால்ல போய் விழும். அதுதான் நீங்க வந்து ஒரே ரிவர்னு சொல்லிட்டீங்கன்னு. ஓ சாரி சாரி. இல்ல அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஓகேயா, என்னன்னா சான்சரி ஸ்லைஸ் இந்த எஸ்சுரி ரீஜன் ஆஃப் பாமினி பைத்தரணி இந்த வெஸ்ட் பெங்கால் ரெண்டுமே இங்க கலக்குது. அந்த கலக்கிற இடத்துல தான் எஸ்சுரியா ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோயேன். ஆனா அந்த 2 ரிவர் தனித்தனியா எது எது அப்படின்றத சொல்லல, இதுல சொல்லல. ஓகே. இது ஆல்ரெடி சால்ட் வாட்டர் ரெக்கார்டில் கேட்டிருந்தாங்கல்ல. இன்னொரு கொஸ்டினுக்கு இது ஆன்சர் சந்திப்பூர். கோபால்பூர் எதுக்கு ஃபேமஸ்? கோபால்பூர் இன்லாண்ட் ஃபிஷிங் ஏதோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், படிச்ச மாதிரி இருக்கு. கோபால்பூர் பீச் அக்வா ஸ்போர்ட்ஸாங்க, எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ். ஓகே, அங்கதான் கோபால்பூர் வந்து தண்ணியில விளையாடுறதுக்கான ஸ்போர்ட்ஸ் நான் கொடுப்பாங்க போல. அங்க புவனேஸ்வர் பக்கத்துல இருக்காங்க. சரி. The 3 of the following criteria has been contributed to the recognition of Western Ghats. Sri Lanka and Indo-Burma region of a host of biodiversity. என்னென்ன ஃபாலோயிங் க்ரைட்டீரியா வந்து நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிற பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டுக்கு? இங்கேயே அதோட ஆன்சர் இருக்குங்க. ஓ, அது முன்னாடி கேட்டாங்கன்னா சரி. வெஸ்டர்ன் காட்ஸ், ஸ்ரீலங்கா, இண்டோ பர்மா. 3 ஆஃப் த க்ரைட்டீரியா ஹாஸ் பின் கான்ட்ரிபியூட்டட் டு த ரெகக்னிஷன். சரி, 3 தான் கேட்குறாங்க. அப்போ ஏன் ஹிமாலயாஸ் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஏன்னா அப்படி சொல்லல, கீழே இருக்கிறதுல 3 கிரைட்டீரியா வந்து அந்த ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிரைட்டீரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதான், அப்போ ஹிமாலயாஸும் அதே க்ரைட்டீரியா தானே இருக்கும். சொல்கிறேன். சரி, ஸ்பீஷிஸ் ரிச்னஸ்ஸு, வெஜிடேஷன் டென்சிட்டியை விட எண்டமிசம் இருக்கணும், எத்தனோ பாட்டனிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், த்ரெட் ஸ்பீஷிஸ், த்ரெட் பர்செப்ஷன், அடாப்டேஷன் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா, வார்ம் அண்ட் ஹியூமிட் அண்ட் கண்டிஷன். இதெல்லாம் ரொம்ப பெரிய கண்டிஷனாக இருக்குது. 1 3 4 1 3 4 135 என்ன தெரியுமா, 70% ஆஃப் இது லாஸ் ஆயிருக்குது பயோடைவர்சிட்டி. அப்புறம் வந்து 1500 ஸ்பீஷிஸ் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ட்ஸ் வந்து எண்டமிக்கா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1500 வந்து ஸ்பீஷிஸ் வந்து எண்டமிக்கா இருக்குன்னு சொன்னாலும் எண்டமிக்கா. சொல்ல என்னென்ன க்ரைட்டீரியா? நீ பேசுறது வந்து ஒரு மாதிரி கேக்குது. 1500 ஸ்பீஷிஸ் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ட்ஸ் வந்து எண்டமிக்கா இருக்கணும். ஓகே. அப்புறம் 70% ஆஃப் தி பயோடைவர்சிட்டி வந்து அந்த ஏரியா வந்து போயிருக்கணும், டேஞ்சர் ஆயிருக்கணும். மீதி 30% தான் அவைலபிள். எக்ஸ்டென்ட் த்ரெட்டன் வந்து 30% அவைலபிள். அப்புறம் ஸ்பீஷிஸ் இதுல ரிச்னஸ் சொல்லிட்டேன். ரிச்னஸ்க்கு 1500 சொன்னேனே, 1500 வாஸ்குலர் பிளான்ட்ஸே வந்து எண்டமிக்கா இருக்கணும். ஓகே, டன். அப்போ
பொட்டானிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வேண்டாம். சரி, ஹிமாலயன் ரேஞ்ச் இஸ் வெரி ரிச் இன் த ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி. சரி, விச் among the following is the most appropriate reason for this phenomena? High rainfall that supports luxuriant vegetation and growth. It is a confluence of different biogeographical zone or niche அப்படின்றாங்க இதை. Exotic and invasive species has not been introduced in the region. It is a less human interference ரொம்ப less. சரி, ரெயின்ஃபால் அதிகமாக பெய்யுது, ஆனால் லூக்கரண்ட் வெஜிடேட்டிவ் growth அதிகமாக இருக்கா, இல்லைனா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பயோஜாகிரபிக்கல் ஜோன் அங்கே இருக்கா, அதான் இருக்கும். எனக்கு வெஜிடேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளோரா மட்டும் தான் வரும். ஸ்பீஷியஸ்லாம் வாங்க எல்லாமே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வரும். இந்த கான்செப்டே நிச்சு பொறுத்து வருது. இதுக்கு முன்னாடியும் இந்த நிச்சில் தானே எடுத்தோம் அதை. அந்த டைவர்சிட்டி அந்த பேர் என்ன, ஒரு கான்செப்ட் எடுத்தோமே, ப்ரொடக்டிவிட்டி அந்த இதை வச்சு தான் எடுத்தோம். ஏம்மா, தெர் இஸ் அ கன்சர்ன் ஓவர் த இன்க்ரீஸ் இன் த ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம் in the sea water of India. What could be the causative factor for this phenomena? சரி, ஏன் வந்து ஆல்கல் ப்ளூம் வந்து சீ வாட்டரில் அதிகமாக வருது, காசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்னென்ன? டிஸ்சார்ஜ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அதிகமாகிறது, டிஸ்சார்ஜ் ஆகுது. ரன் ஆஃப் ஃப்ரம் த லேண்ட் டியூரிங் ரன் ஆஃப் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். அப்பில்லிங் ஆஃப் சீனால வந்து நடக்குது அப்படின்றாங்க. நம்ம 1 and 2 மட்டும் வச்சுக்கலாம். ஏன் இது ரெண்டு தான் வந்து ஆந்த்ரோபோஜெனிக் ஃபினாமினா. இது நேச்சுரல் ஃபினாமினா. ஆல்கல் நேச்சுரலாவும் நடக்கும். கீழே உனக்கு கீழே நிறைய இது இருக்குது, ரேரக்ட் அப்படி நிறைய வரும். நியூட்ரியன்ஸ்னால வரும்ல வரும், ஆனால் அதனால ஆல்கல் ப்ளூமே நடக்கும்ன்றீங்களா? ஆமா நடக்கும். முதல் 2 வந்து ஆர்டிஃபிஷியல்டா, தேர்ட் வந்து நேச்சுரல் ஆல்கே பூம். புரியுது. அப்போ நம்ம இதை ஹோலிஸ்டிக்காக தான் எடுத்துக்கணும். சரி, எப்படி பார்த்தாலும் நைட்ரேட் அண்ட் பாஸ்பேட்லாம் வந்தாகணும், அவ்வளவுதான். அது எப்படி வந்தாலும் வரணும். நியூட்ரிஷன்ஸ் கலக்குது. இதுக்கு முன்னாடி அப்பீலிங் ஆஃப் சீக்கு ஒரு ஆன்சர் எலிமினேட் பண்ணி அது ஒன்றும் ஆன்சர் ஒன்று போட்டோமே, அதோட கொஸ்டின் என்ன ஆக்சுவலா? பாட்டம் அப்பீலிங். அது எதுக்கு போட்டோம்? இதுக்கு போட்டு இத பாரு, அங்க கீழே எங்க அக்கா கண்ணு தெரியலனா இந்த பக்கம் லெஃப்ட் இருக்கு. மரைன் ப்ரொடக்டிவிட்டிக்கு தான் போட்டோம். ஈகோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மரைன் ப்ரொடக்டிவிட்டிக்கு போட்டோம். அதை photosynthesis, which are the following, which of the above added a carbon dioxide into carbon cycle? கார்பன் டை ஆக்சைடை கார்பன் சைக்கிளில் ஆட் பண்ணுது. ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை பிடிச்சி ஈதுக்குது, தப்பு. ரெஸ்பிரேஷன் ஆட் பண்ணுது. டிகே, இதை வச்சு தான் நம்ம அங்கே ஒரு கொஸ்டின் எடுத்தோம். டிகே ஆச்சுனாலே கன்ஃபார்மாக ஏனரோபிக்கில் தான் நடக்கணும். சரியா? பயோரெமடியேஷன், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, அதனால தான் ஏனரோபிக். சரியா? இதுலேயும் வந்து வால்கனிக் எமிஷன்லேயும் கண்டிப்பாக சைக்கிளில் ஆட் ஆகுது. ஆடிஷன் மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். A sandy and saline area is the natural habitat of the Indian animal species. The animal has no predator in that area, but its existence is threatened due to the destruction of its habitat. Which of the following could be an animal? Sandy and saline region ஏரியால நேச்சுரல் ஹேபிடேட் வச்சிருக்குது. சரி, நோ predators, ஓடி அம்மா, நோ predator இந்த ஏரியா, but its existence is threatened due to the destruction of habitat. Predator கிடையாது அதுக்கு. பஃபலோ, போரு, வைல்ட் ஆஸ் அண்ட் கேசல். வைல்ட் ஆஸ் குஜராத்ல, காட்டுல தான் வாழும். பஃபலோவும் காட்டுல தான் வாழும். காட்டு பண்ணிக்கும் அதுக்கும் பிரெடேட்டர் இருக்கும். இங்க நோ பிரெடேட்டர் பாத்துக்கோ. நமக்கு வந்து மௌரிசி பால்ஸ் கேட்டாங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் இது ஸ்டேட்மெண்ட் வந்து மவுண்டெயின்ல நோ பிரெடேட்டர்ஸ் தான் கொடுத்திருப்பான். ஆனா நோ பிரெடேட்டர்ஸ் கரெக்ட், அந்த மவுண்டெயின் தான் தப்பு. கரெக்ட். நோ பிரெடேட்டர்ஸ்னா கேங்கருக்கு வந்து நானும் நோ பிரெடேட்டர் தான் எடுத்தேன்.
அப்போ வந்து நம்ம டெசர்ட் ரீஜன் இல்லைன்னா ஒரு செமி அரிட் ரீஜன்ல வந்து நோ ப்ரெடேட்டர்ஸ் சொன்னா கரெக்டாக எடுத்துருவியா அதை? அல்ல நோ ப்ரிடேட்டர் காத்து வச்சுக்கோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சப்போஸ் கொடுத்தாங்க. இப்போ மவர்சி பல்ஸ்க்கு ப்ரிடேட்டர் இல்ல, இல்லை இந்தியன் வைல்டாஸ்க்கு நோ ப்ரிடேட்டர்னு கொடுத்தா நீ கரெக்ட் போடுன்னு சொல்ல வரேன். ஓகே நாளைக்கே இப்போ இந்தியன் வைல்டர்ஸ் இப்போ நியூஸ்ல இருக்கல, சர்வே நடந்திருக்குல்ல, இந்தியன் வைல்டர்ஸ் ஹஸ் நோ ப்ரிடேட்டர்னு கேட்டா அக்கார்டிங் டு யூபிஎஸ்சி ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு ப்ரிடேட்டர் இல்லை தானே. அதான் கேசல் சின்கரா அதுக்கு சொல்றேன். சின்கரா கேட்டிருந்தாங்கல்ல, இதான் பிளாக் பக் சின்கரா. எங்க இருக்கு சின்கரா? சின்கரா வந்து எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி இப்போ நான் ராஜஸ்தான்லேயும் இருக்கும். அது வந்து ஆனால் ட்ரை டெசிடியஸில் இருக்கும். லீஸ்ட் கன்சர்ன் தான். ம். பாக்கி உள்ளது தெரியுங்களா, பஃபலோ எங்கே இருக்குன்னு? பஃபலோ எங்க இருக்கும்? பஃபலோ வந்து ஆக்சுவலி வந்து சத்தீஸ்கரோட ஸ்டேட் அனிமலாக இருக்கும். பஃபலோ சத்தீஸ்கரோட ஸ்டேட் அனிமலா? ஆமா. அதுக்கப்புறம் வந்து வைல்டு போர் வந்து அந்தமான் போர், அந்தமானோட பிக்கும்பாங்க, அந்தமானிஸ் பிக்கும்பாங்க. அதுக்கு இன்னொரு பேரு கூட ஒண்ணு இருக்கு, செக் பண்ணீங்க. சரி. Biodiversity forms the basis for human existence in the following way. Basis for human existence தான். எதுக்கெல்லாம் வந்து basis for human existence in the following ways of soil formation help பண்ணுது, prevention soil erosion, recycling of waste and pollination of crops. எல்லாமே தான் biodiversity ரொம்ப ஹோலிஸ்டிக்காக தான் எடுக்கும். கரெக்ட் தான். which of the following is not a site of incentive method of conservation of flora? incentive கிடையாது. இதெல்லாம் இன்சென்டிவ்ன்றது மைனஸ் பண்ணிடுவோம். இது இன்சென்டிவ் கன்சர்வேஷன். தப்பா போடுறேன். தப்பா போடுறேன். நாட் அப்படின்னு கேக்குறாங்கன்னா அங்கேயே வச்சு இதுதான் எக்ஸெட்டிவ். இது எத்தனை வந்து தனியா எடுத்துட்டு வந்து பண்றாங்க. இது மூணுமே காமன். ஆட் ஒன் அவுட்ல எடுத்துடலாம். சரி, இது மூணுமே காமன். மைக்ரோ பயோடைவர்சிட்டி ரிசர்வ், நேஷனல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது அது மேலே படிச்சிருந்தா தான் இதை எடுக்க முடியும். நாளை கேட்டிருந்தாங்கல்ல, இப்போ கூட பண்ணுவோம்டா. மொதல் எக்ஸிட்னாலே வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும், லேப் மாதிரி, ஜூ மாதிரி, பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி. இன்ஸ்டிடியூட் வந்து ரொம்ப பெருசா, அது அங்கேயே இருக்கணும் அப்படின்னா பெருசா இருக்கும் அது. யா கரெக்ட். இது மாதிரி பொட்டானிக்கல் கார்டனில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா, என்னது ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷீஸ்னு தப்பு எடுத்தோம்ல. சரி, 2004 சுனாமி ஹாஸ் மேட் பீப்புள் ரியலைஸ் தட் த mangrove can serve a reliable safety hedge against the coastal calamities. How do the mangrove functions as a safety hedge? 2004 tsunami made people realize that the mangrove can serve a reliable safety hedge against the coastal calamities. How do the mangrove functions can safely hedge? Okay, the mangrove swamps separate the human settlement from the sea by a wide zone in which of the which people neither live nor venture out. Okay, mangrove provide both food and medicines to the people and in need, and after any disaster வந்து அப்புறம் இது கொடுக்குது. அதனால தான் சுனாமின்னு பர்டிகுலராக கேட்குறாங்க. 2004 சுனாமி. mangroves trees are tall in density canopy and serves as a excellent shelter during the cyclone or tsunami. Mangroves tree does not get uprooted by the storm and tide because it is an extensive root இருக்கிறதுனால. Swamps separate human settlement from the sea and wide zone which the people neither live or venture out. இது ஓவரா இருக்கு. ஆக்சுவலாக ஒரு எக்ஸலண்ட் ஷெல்டர் இல்லைன்னா வந்து மேங்க்ரூவ்ஸ் வந்து சீக்கிரமா பிடிங்கிட்டு போகாது. டால் கிடையாது, டென்ஸ் கிடையாது. பிஎஸ்சியும் போஸ்ட் டிசாஸ்டர் மாதிரி இருக்கு கதை. எக்ஸாக்ட்லி. போஸ்ட் டிசாஸ்டரோட அது ரொம்ப ஹைட்டா இருக்கு. டென்ஸ் கனப்பின்லாம் கிடையாது. டென்ஸ் கனப்பி தான் ரொம்ப ஹைட்டாலாம் வளராது, நார்மலா தான் இருக்கும். ரூட்டு தான் பயங்கரமா உள்ள இறங்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இல்லாமல் சைக்ளோன் ஆர் சுனாமின்றாங்க. எக்ஸாக்டா அவங்க கேட்கறது சுனாமிலன்னு தான் கேட்குறாங்க. ஆன்சர் டி தானா? சுனாமிக்கு ரிலேட்டடோ டைப்ஸ் அண்ட் ஸ்டார்ம்ஸ் தான் ரிலவென்ட் வேர்ட் பார்த்தோம். ரிலவென்ட் வேர்ட் தான்.
பை த ஸ்டார்ம் டைடு பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸிஸ்டிவ் டு நாட் கெட் அப்ரூட்டட். அதனால தான் அந்த இடத்துல வந்து ஒரு ஷெல்டர் பரியராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ரெட் புக், இந்த ரெட் புக்கை தான் வந்து 2024 2023 2023 கேட்டிருக்காங்க ஐயூசிஎன். இது வந்து இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஐயூசிஎன் contains a list of endemic plants and animal species present in the biodiversity hotspot. சரி, threatened plants and animal species, protected site of conservation of natural resources. இல்லைனா அப்படின்னா endemic plants and animal species கண்டிப்பாக உள்ள இருக்கும். சரி, endemic கூட இருக்காது, threatened plants and animal species தான் இருக்கும். இங்கே பர்டிகுலராக present in biodiversity hotspotனு கொண்டு வராங்க. இங்கேயும் வந்து சைட்டை பற்றி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது தெரிஞ்சால் தான் போட முடியும், இல்லைனா ஆட் ஒன் அவுட்டில் இதையும் சைட் ஸ்பெசிஃபிக் எண்டமிசம், இதையும் வந்து ப்ரொடெக்டட் சைட் ஆஃப் கண்டெய்ன்ஸ் லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. லிஸ்ட்டுனா எதோட லிஸ்ட் இருக்கும்? த்ரெட்டன்ட் பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீஷிஸோட லிஸ்ட் இருக்கும். இது ப்ராடாக இருக்குது, மற்றதெல்லாம் ரெண்டுமே நேரவாக இருக்குது. ப்ரொடெக்டட் சைட் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரிஸ். ஒரு கண்ட்ரிலையும் இங்கே ப்ராட் நேரம் எடுத்து தான் போட்டே ஆகணும், தெரியலனா. Biodiversity is normally greater in lower latitude as compared to the higher latitude. பயோடைவர்சிட்டி லோவர் லாட்டிடியூட்ல அதிகமாக இருக்கும். கரெக்ட், நல்லா இருக்கும். ஆல்பைன் போக போக பயோடைவர்சிட்டி கம்மியாகுன்றாங்க. சரி, கரெக்ட். லாட்டிடியூட் சொல்கிறாங்க, லாட்டிடியூட். ஓகே ஓகே. அமாங் த மவுண்டன் கிரேடியன்ட் பயோடைவர்சிட்டி இஸ் நார்மலி கிரேட்டர் இன் லோவர் ஆல்டிடியூட் as compared to the higher altitude. இதில் இப்போ வந்து இதை லாட்டிடியூட சொல்கிறாங்க, இதில் ஆல்டிடியூட்ல சொல்கிறாங்க. இப்போ மவுண்டன் கிரேடியன்ட்ல பயோடைவர்சிட்டி நார்மலி கிரேட்டர் இன் லோவர் ஆல்டிடியூட்ல அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ஹையர் ஆல்டிடியூட். கீழே நிறையா இருக்கும். ஆல்பைன் போக போக கம்மியாக தானே, ஐஸ் தானே வரும். அது இதுவும் கரெக்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் தான் இங்கே வரேன். லாட்டிடியூட்ல தான் ட்ராபிக்கல் ஏரியாவில் மட்டும்தான் ஒன்று இருக்குது, பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்குது, பயோடைவர்சிட்டி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதோட ரிப்பீட்டேஷன் தான் இது ஆக்சுவலாக. 1 minute வரேன். சரி, வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் சென்ட்ரல் ஆக்ட். எதெல்லாம் வந்து பியரிங் ஆன் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பண்ணோன்னா ரொம்ப ஹோலிஸ்டிக்காகவே எடுத்துக்கும். ஹோலிஸ்டிக்காக வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பயோடைவர்சிட்டிக்காக இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல், சானிட்டரி அண்ட் பைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ் அதை வச்சுக்கலாம். 1 இருக்கணும், 4 இருக்கணும். ஒரே இடத்துல தான் இருக்குது, எல்லாமே இருக்கு. அப்போ கஸ்டம்ஸ் வந்து ஸ்மக்லிங் பண்றதை தடுக்கிறது. ஸ்மக்லிங், இன்னொன்று என்ன, மைனிங் வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸும் வரும்ல, அதுவும் இந்த பயோடைவர்சிட்டி வரும்ல. அதான் இல்ல ஆக்சுவலி ஸ்பெஷல் காஸ்ட் மைனிங் பண்ண முடியாது. கரெக்ட், எல்லாமே அதான் ஹோலிஸ்டிக்காக வரும். Which are the following emission of coal combustion at the thermal power plant? Coal combustion. சரி, எமிஷன் நடக்கும்னு கேட்குறாங்க. என்ன நடக்கும்? எல்லாமே வரும்.
கோல் கம்பஷன் எல்லாமே ஆல் த அபவ். இந்த மாதிரி ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம், நிறையவே பார்த்துருக்கோம், ஒன்றும் இல்லை. நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி ஹெல்ப் இந்த ப்ரொடெக்டிங் இந்தியன் அக்ரிகல்ச்சர். எப்படி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி? ஆனால் ஓகே, இது ஒரு கவர்னன்ஸ் கொஷின். என்ன பண்ணுதுன்னா, செக் த பயோபைரசி அண்ட் ப்ரொடெக்ட் த இண்டிஜினியஸ் அண்ட் ட்ரெடிஷனல் ஜெனடிக் ரிசோர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால அக்ரிகல்ச்சர் ப்ரொடெக்ட் ஆகுது. டைரக்ட்லி மானிட்டர் அண்ட் சூப்பர்வைஸ் த சயின்டிஃபிக் ரிசர்ச் ஆன் த ஜெனடிக் மாடிஃபிகேஷன் ஆஃப் த கிராப். சூப்பர்வைஸ் ஜெனடிக் மாடிஃபிகேஷன் ஆஃப் த கிராப். சரி. Application for the intellectual property relates to the genetic biological resource cannot be made without the approval of NBA. Intellectual property rights related to the ஆக்சுவலி biological resource. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருந்திருக்குமே. இப்ப தப்பு. ஏன்னா அமெண்ட்மெண்ட்ஸ்ல ஞாபகம் இருக்கா, அப்ளிகேஷன் பண்ணும்போது தேவையில்லை, வாங்குறப்ப தேவைன்னு இப்ப பயோடைவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் 2023 பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அப்ளிகேஷன் வாங்கும்போது தேவையில்ல, அப்ளை பண்ணும்போது தேவையில்லடா, பேட்டன்ட் வந்து இதாகிறப்ப தேவை. இங்க என்ன சொல்லிருக்காங்க, அப்ளிகேஷன் பண்றதே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா என்பி அப்ரூவ் இல்லாம நீ வந்து பேட்டன்ட்டுக்கு வந்து அப்ளையே பண்ண முடியாது. இப்ப அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்ளிகேஷன் போடுறப்ப தேவையில்லை, பேட்டன்ட் இதாகும்ல, ப்ராசஸ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போறப்பதான் தேவை. ஓகே புரியுது. ஆனா அப்பக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருந்திருக்கும். அப்ப அப்படிதான் இருந்துச்சு. சரி, அப்போ செக் பண்ணுது, பயோபிரைசி செக் பண்ணுது அண்ட் இண்டிஜினஸ் ட்ரெடிஷன்ஸ் செக் பண்ணுது. டைரக்டரி கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்வைஸ் 1 and 3 இருக்குது. ரிசர்ச் எதை எதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுது? ரிசர்ச் பண்ணுறதை சூப்பர்வைஸ் பண்ணுது. ஜெனடிக் மாடிஃபிகேஷன் ஆஃப் கிராப்ஸை ரிசர்ச் பண்ணுறதையே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்குது. டைரக்ட்லி மானிட்டர் அண்ட் சூப்பர்வைஸ். சரி, 1 and 3 இருக்குது, 1 2 3 இருக்குது. என்ன போடலாம்? 1 and 3 தாண்டா வரும், 2 வராது. 2 வந்து அவங்க ரிசர்ச்ல எல்லாம் ஈடுபட மாட்டாங்க. இன்னொன்று கிராப் பிளான்ஸோட சூப்பர்வைசன் பண்ண மாட்டாங்க. அது பண்றது வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி தான் பண்ணுவாங்க. ஓகே, ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி இதுக்கப்புறம் வந்துச்சா கொஸ்டின்? இதுக்கு முன்னாடி வந்துருச்சா? இதுக்கு முன்னாடி வந்துருச்சு ஆக்சுவலாக. அதை வச்சு நீ கவர்னன்ஸ்ல கூட யோசிட, அத்தாரிட்டி வந்து மோஸ்டா ரிசர்ச் பண்ணி நம்ம பார்த்துக்க மாட்டோம். ஒரு அத்தாரிட்டி ரிசர்ச் பண்ணலங்க, ரிசர்ச் மானிட்டர் பண்ணுது. இவங்க ரிசர்ச் பண்ணல, ரிசர்ச் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றாங்க. இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபண்டு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அத்தரைஸ் பண்ணுவாங்க, ஏதாச்சும் பண்ணுவாங்களே தவிர அந்த சயின்டிபிக் ரிசர்ச் ரிலேட்டடா இல்லை சூப்பர்வைஸ் பண்றதுலாம் இவங்களுக்கு ஒரு வேலையா இருக்காது. ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புன்னு பாக்குறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புன்னு போட்டிருக்காங்க? ஜிஎம்க்கு வந்து வருமானு தெரியல, எல்லாமே டைரக்ட்லி மானிட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க சார். ஆக்சுவலா ஆமா, இது நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் இதுக்கு வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி தான் பண்ணுது. ரோலையே மாத்தி விட்டானுங்க. சரி, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2-3 டைம் வந்து என்பிஏ பத்தி கேட்டாங்க. ஸோ அதனால அது என்னன்னா, இது ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு அட்வைசரி பாடியா ஒர்க் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ரெகுலேட்டரி பாடியா ஒர்க் பண்ணுவோம் மோச்சி, வேற எதுவுமே பண்ண மாட்டோம். ரெகுலேட்டரி பாடி ஃபார் வாட் அதான் கேட்டிருக்காங்க அக்கா. சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன் அண்ட் மானிட்டரிங்னாலே ரெகுலேட்டரி பாடி. ரெகுலேஷன் வந்து என்னன்னா, இந்த பெனிஃபிட் ஷேரிங், அதுல உள்ள ரிசோர்சஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இதோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி உள்ளதுல தான் பண்ணுவோம் மோச்சி. கிராப் பிளான்ஸோட மாடிஃபிகேஷன் இந்த இதுக்கெல்லாம் வராது. சரி, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010 was enacted in the consonance with which are the following provisions of the Constitution of India. இதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, enacted in consonance with which are the following. ஓகே, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் 21ல ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப்ல வந்து என்விரான்மெண்ட்டையும் உள்ள கொண்டு வர்றது. ஓகே, கொண்டு வந்துட்டாங்க. ப்ரொவிஷன் கிராண்டட் ஃபார் த ரைசிங் த லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் த ஷெடியூல்டு ஏரியா ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஷெடியூல்டு ட்ரைப் அண்டர் ஆர்டிகல் 275 கிளாஸ் 1. கிரீன் ட்ரிபியூனல். சரி, ஷெடியூல்டு ஏரியானா அங்கே வந்து அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் பிடுங்காமல் இருக்கிறதுக்கும் ஃபாரஸ்ட் அழிக்காமல் இருக்கிறதுக்கும் சொல்கிறாங்களோ, ரொம்ப ஹோலிஸ்டிக்காக தான் எடுத்துக்கணும். ஏன்னா கான்ஸ்டியூஷன் கான்சனன்ஸ் வித் கான்ஸ்டியூஷன் சொன்னா ஹோலிஸ்டிக்காக எடுத்துக்கணும். இது ரெண்டுமே கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். உனக்கு என்ஜிடிக்கு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் இல்லைல்ல. சம்மந்தமே இல்லை, அது சொல்லலை, கான்சனன்ஸ் வித்னு கேட்குறாங்க. ஆமா, எதை வச்சு வந்திருக்கு, எதோட இது கூட ரிலேட் ஆகி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதான் அதான் அது ரிலேட்டட் ஆகி இது வந்திருக்குன்றாங்க. இது நம்ம இன்டெரக்டா தான் சொல்ல முடியும். இது டேரக்டா சொல்லலாம், இது இன்டெரக்டா சொல்லலாம்னு வச்சுக்கலாம். The power and functions of Ram Sabha as mentioned under the article 243 அதனால வந்திருக்கு. enactedனு கேட்டிருக்காங்க. டைரக்டா இருக்கிறது மட்டுமே போட்டுரும், ஒன் ஒன்லி. கரெக்டா? கரெக்ட் தான். ஸோ
நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாங்க. 1 2 3 போடலாம், இல்லை 1 1 போடலாம். அந்த டைமில் யோசிக்கிறத பொறுத்து. ஆனால் இந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ரெஃபரன்ஸ் வச்சு போட்டுடலாம். சரி பார்ப்போம். If a national water mission is properly and completely implemented, how will it impact the country? ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, எப்படி இம்பாக்ட் பண்ணும்? The part of the water need of the urban area will be met through the recycling of water. கரெக்ட் தான். பார்ட் ஆஃப் த வாட்டர் தான். ஓகே. The water requirement of the coastal cities with the inadequate alternate source of water will be met by the adopting appropriate technology and allows the use of appropriate technology. நல்லா இருக்கு. நேஷனல் வாட்டர் மிஷன். சரி, ஆல் த ரிவர் வாட்டர்ஸ் ஆஃப் ஹிமாலயன் ஆரிஜின் வில் பி லிங்க்டு டு த பெனின்சுலா. இது ரொம்ப ஓவர் ஆம்பிஷியஸ். இதை தான் அங்கேயும் பார்த்தோம். வேற எப்பயோ இது மாதிரி ஒன்று பார்த்தோம். சரி, எக்ஸ்பென்ஸ் ஆஃப் இன்கரிங் பை த ஃபார்மர் ஃபார் டிகிங் எ போர்வெல் அண்ட் இன்ஸ்டாலிங் த மோட்டார் அண்ட் பம்ப் செட் டு ட்ரா எ கிரவுண்ட் வாட்டர் வில் பி கம்ப்ளீட்லி இம்பஸ்ட். கம்ப்ளீட்லி இம்பஸ்ட்னா எல்லாத்தையும் இவனே கொடுத்துருவான். கொடுக்க மாட்டான். என்ன சொல்ல முடியுமா, கேபிட்டல் காஸ்ட் நீ போடு, கொஞ்சம் காசு நான் போடுறேன். இல்லைனா லோன் கொடுப்பான். இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம்ல லோன் கொடுப்பான். கம்ப்ளீட்லி இன்வெஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க. அதுவும் கரெக்ட் தான். கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கே கொடுக்க மாட்டாங்க. பயோமாஸ் கேசிஃபிகேஷன். இதை கன்சிடர் which are the following sustainable solution to the power crisis in India. இந்த contest which are the following statement is correct. பவர் கிரைசிஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சஸ்டைனபிள் சொல்யூஷன் ஃபார் த பவர் கிரைசிஸ் இன் இந்தியா. சரி, பயோகேஸ் அப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது. கோகனட் ஷெல், கிரவுண்ட்நட் ஷெல் அண்ட் ரைஸ் ஹஸ்க் கேன் பி யூஸ் அஸ் அ பயோமாஸ் கேசிஃபிகேஷன். யூஸ் பண்ணலாம். த கம்பஸ்டபிள் கேஸ் ஜெனரேட்டட் ஃப்ரம் த பயோகேஸ் கேசிஃபிகேஷன் கண்டைன்ஸ். இது ரெண்டு மட்டும்தான் இருக்கு. இல்லை மீத்தேன்ன்றது ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு தப்பு. இது காம்போசிஷன் ஒரு வாட்டி பார்த்தோம். Combination, combustible gas generated from the biomass gasification can be used directly heat generation, not in the internal combustion engine. Directly heat generation யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஜினில் போட தேவையில்ல. ஸ்டீமாக வந்து பண்ண தேவையில்லன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு அட்வான்டேஜாக இருக்குமோ ஒரு வேலை. அது கேஸில், அந்த கேஸில் டேரெக்டாக ஃபயர் பண்ணால் எரியும். சாரிங்க 2 3 1 3. இல்ல இங்க பாரேன், தேர்ட் பாரேன், கேன் பி யூஸ் ஃபார் டைரக்ட் ஹீட் ஜெனரேஷன், பட் வந்து இன்டர்னல் கம்பஷன்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் யூஸ் பண்ண முடியாது? ஓகே, இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்னால தப்பு நினைக்கிறீங்க. டைரக்ட்டா அதிலே பண்ணும்போது இன்டர்னல் கம்பஷன்ல பண்ண மாட்டாங்களா? இத தான் நம்ம அங்க கேட்டது. ஹைட்ரஜன் இன்ஜின், ஹைட்ரஜன் கேஸ்க்கு கிரீன் ஹைட்ரஜன். ஆனா இவன் 1 and 3 ன்னு கொடுத்திருக்கான் ஆன்சர். செக் பண்ணிக்கிறேன். ஆன்சர் 1 ஒன்லி தான். அந்த கொஸ்டின் கூட லிங்க் பண்ணிக்கோங்க. 2023ஓட கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னா யூஸ் பண்ணலாம். டைரக்டாக ஃபயர் ஆகுதுன்னா இன்ஜின்குள்ளேயும் போய் ஃபயர் ஆகுது. வச்சுக்கலாம். Acidification of the ocean is increasing. Why is the phenomena is cause of concern? Growth and survival of a calcareous plankton is adversely affected. Acidification increase ஆச்சுன்னா சரி அஃபெக்ட் ஆகும் கன்ஃபார்மா. Growth and survival of a coral reef will be adversely affected. Acidification affected. Survival of some animals that have been have a planktonic larvae. Planktonic larvae வந்து some animals have the planktonic larvae வந்து சாப்பிட்றது செத்து போயிடும். Cloud seeding and formation of cloud will be adversely affected. Cloud seeding 1 2 3 வச்சுக்கோ. இது out of the box இருக்கு. Increasing amount of carbon dioxide. செக் பண்ணிக்கலாம். One, two, three தான். Increasing amount of carbon dioxide in the air is slowly rising the temperature of atmosphere because it absorbs. Increasing carbon dioxide in the air slowly rising the temperature of the atmosphere because it absorbs water vapor of an air retain its heat. It absorbs the water vapor. சரி, the ultraviolet part it absorbs the ultraviolet part of the solar radiation, all the solar radiation, infrared part of the solar radiation, infrared part. இதை போடலாம்.
பார்ட். ஸோ 2ல தான் ஆன்சர் ஒன்று இருக்கும். எது விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் அபோவ் ஆர் டிக்ளேர் அஸ் டைகர் ரிசர்வ்? அந்த டைம்ல கேட்டிருக்காங்க. சரி, பந்திப்பூர் அப்பவே ஃபேமஸ் தான். சுந்தர்பன்ஸ் டைகர் ரொம்ப ஃபேமஸ். மானஸ் 1-4 இருக்கணும். சரி, இப்போ மானஸ் இருக்கணும். மானஸ்லனா பிதர்கனிக்கா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கணும். ஆன்சர் என்ன அந்த டைம்ல எல்லாமேவா? பி 134. இப்போ பிதர்கனிக்கா வரைக்கும் பிதர்கனிக்கா இல்ல தானே? இப்போ இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிதர்கனிக்கா டைகர் ரிசர்வ் பார்க்குறேன். அக்கா அதை அப்படியே டைகர் ரிசர்வ் நோட் பண்ணிக்கோங்க அக்கா. சரிக்கா. இருக்கு. Which are the following above categories of the protected area in India are the local people not allowed to collect and use of biomass? சரி, எதுலலாம் லோக்கல் பீப்புள் உள்ளேயே போக முடியாது? நேஷனல் பார்க்குக்குள்ளே தான் போக முடியாது. இதை தான் அங்கேயும் பார்த்துருந்தோம். பயோ சான்ச்சுரி வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் கொஞ்சம் லிபரலாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருந்தோம். அப்போ அதை பார்த்துருந்து இது கோரா இருக்குன்றதை படிச்சிருந்தாலே இது ஆன்சர் போட்டுடலாம். லிங்க் தான் இது. நீ என்ன சொன்ன? என்ன சொன்னீங்க? ஸ்பெசிபிக் ஸ்பீஷஸ். வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அதில் ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷஸ் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சரியா? அது எதுக்கு இங்க சொன்ன? எனக்கு புரியல. ஏதோ ரெலவென்ஸ் சொல்றியா? வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் வந்து ஸ்பீஷஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்மெண்ட்? அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் வந்து சில பயோட்டிக் இன்டர்ஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே. அப்போனா இதை தூக்கிடலாம். வெட்லாண்ட்ஸ் நீ யோசிச்சு ரைஸ் ஃபீல்டு பக்கத்துல நம்ம வெட்லாண்ட்ஸ்ல இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பயோஸ்பியர் வந்து ரொம்ப பெருசு. கரெக்ட். வெட்லாண்ட்ல வந்து கண்டிப்பா அது ராம்சர் கன்வென்ஷன்ல கண்டிப்பா வரும். இதுவும் கொஸ்டின் தாங்க. ஒரு மேல பார்த்தோம்ல ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் போவே கூடாதுன்னு ஒரு ஆன்சர் தப்புன்னு எடுத்தோம்ல. ஃபர்ஸ்ட் 4வது கொஸ்டின் என்னமோ தான் அது. பயோஸ்பியர் ரிசர்வ் பெருசு. நேஷனல் பார்க்கும் இருக்கும், அதுக்குள்ள வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இருக்கும். நேஷனல் பார்க்ல இருக்கும் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ்க்குள்ள போகலாம். அந்த அளவு ஐடியா இருந்துச்சாலே போட்டுடலாம். Which of the following groups of animals belongs to the category of endangered species? Great Indian bustard, musk deer, red panda, Asiatic endangered species தானே கேட்குறான். ஏதாவது endangered இல்லாத மட்டும் தெரியுங்களா? கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டு. ஏசியாட்டிக் வைல்ட் டாக் வந்து வல்னரபிள். அப்படியா? நம்ம சர்வேல என்ன சொன்னாங்க? endangered தான் நினைக்கிறேன். சர்வேலாம் அதை பத்தி பேசலையே. சர்வேல இப்ப நம்ம இது படிக்கும் போது ஆல் இந்தியா வைல்ட் லைஃப் சர்வே குஜராத்ல நடந்துச்சுன்னு கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த வருஷம் அக்டோபர் நியூஸ் அது. ஓகே, காஷ்மீர் ஸ்டாக் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா. இதுமா கிரேட் இந்தியன் பஸ்டர்டும் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் தான். கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட். நைன் டெயில் மக்கோ கரெக்ட். ஸ்னோ லெப்பர்டும் வல்னரபிள். நீங்க அப்படி எடுக்காதீங்க. நான் சொன்னேன்ல முன்னாடி என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ்னா crocodileம் எலிஃபண்ட்னு எடுத்தோம்ல. அப்ப எதெல்லாம் வந்து சும்மா ரொம்ப என்டேஞ்சர்டா ரொம்ப நார்மலா இல்லாத ஸ்பீஷிஸ் மட்டும் தள்ளி விடுங்க வெளியே. இது 4மே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 4மே என்டேஞ்சர்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. மஸ்க் டீர் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு அதோட பெரமோன்ஸ் கொஞ்சம் ஏதாச்சும் எடுத்திருப்பாங்க. ஹண்டிங்னால என்டேஞ்சர் ஆகிருக்கலாம். ஏதோ மங்கின்றாங்க. ரீசஸ் மங்கி வந்து நம்ம நிறைய இதுல பாக்குறது தான். அப்ப விட்டுற தூக்கிடு. ஹனுமன் லங்கூரும் இந்த லங்கூர் ரீசஸ் மங்கில ஜெனரலா சுத்துறது நினைக்கிறேன். ஜெனரலா சுத்துறது தான். இங்க கிரேடியன்ட் சீட்டல்ன்றது என்ன? ஒரு இதுதானே? மான் தானே? சீட்டல்னா மானம்க்கா? மான் தான். நார்மலான மான் தான் சீட்டல். ப்ளூ புல்னா என்னது? அந்த மாடா? என்ன கலர் மாடு? இதுவும் எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மால் தான் வந்து சீட்டல். சரியா? ப்ளூ புல்னா நான் பாக்குறேன். 44 வந்து இதெல்லாம் தான் கொடுத்திருக்காங்க. ஏதான் கொடுத்திருக்காங்க. ஏதான் அது நீங்க அப்படி எடுக்க கூடாது. நீங்க கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்னு போவாதீங்க.
அவங்க சும்மா நார்மலா கேக்குறாங்க. இல்ல இருக்குடா, அது பெரிய ஸ்பீஷஸ் கண்டிப்பா வரும்னு சொல்றதுக்காக போட்டேன். அதான் ப்ளூ பில் வந்து இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே. இது பேர் எதை சொல்ல? நீல்காய் தான் ப்ளூ பில். பார்த்திருக்கோம் நம்ம. நீல்காய் மாடு நீல்காய் மாதிரியும் இது நீல்காய் மாதிரி ஆன்டிலோப். இருக்கும். ஆன்டிலோப் ம். அது பேர் வந்து ப்ளூ பில்லா? ஓகே. அப்ப அதுல ப்ளூ பில் மட்டும் ஏதாச்சும் சின்ன இதுல வரும் நினைக்கிறேன். லீஸ்ட் கன்சர்ன் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும். கீட்டலே லீஸ்ட் கன்சர்னுங்க. அப்ப நார்மலான ஓகே ஓகே, மாடல். அப்ப அந்த ஆப்ஷன் எடுத்துடலாம். இப்போ ஏதான் வந்து கரெக்ட். சரி. Millennium Ecosystem Assessment describes the following major categories of ecosystem services: provisioning and support, regulation and preserving and cultural. Which one of the following is supporting services? இதெல்லாம் supporting services கேக்குறாங்க. Ecosystem assessment, major criteria of ecosystem services. சரி, இது சப்போர்ட்டிங் சர்வீஸ் கேக்குறாங்க. இல்ல சப்போர்ட்டிங், ரெகுலேட்டிங் அண்ட் ப்ரிவென்டிங் 3 இருக்கு. அதுல சப்போர்ட்டிங் மட்டும் எதுன்னு கேக்குறாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர். கண்ட்ரோலிங் அப்படின்றது ரெகுலேட்டிங்னு வச்சுக்கலாமா? நியூட்ரிஷன் சைக்கிள் அண்ட் இல்லாம ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொவிஷனிங் வச்சுக்கலாமா? ப்ரொவிஷனிங். ஓகே, ப்ரொவிஷனிங் வச்சுக்கலாம் அதை. கண்ட்ரோலிங், சப்போர்ட்டிங் நியூட்ரிஷன் சைக்கிள் அண்ட் பொல்யூஷன், கிராப் பொல்யூஷன். மெயின்டெனன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி. மெயின்டைன் பண்ணுறது தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நியூட்ரிஷன் சைக்கிள் அண்ட் வந்து ப்ரிவென்டிங்கா கிராப் பாலினேஷன், அதுவும் சப்போர்ட்டிங் தான். சரி, இது வந்து ப்ரொவிஷனிங் வச்சுக்கலாம். இது வந்து ரெகுலேட்டிங்னு வச்சுக்கலாம். எது ப்ரிசர்விங்னு பாரு. மெயின்டெனன்ஸ் ஆஃப் டைவர்சிட்டின்றது ப்ரிசர்விங் வச்சா அப்போ இது சி தான் ஆன்சர். கரெக்டா? நியூட்ரியன் சைக்கிள் சப்போர்ட்டிங் டேய், நியூட்ரியன் சைக்கிள் ரெகுலேட்டிங்ல வராது. ரெகுலேட்டிங்ல வரும். ரெகுலேட் அப்போ பண்ணுது. ப்ரிசர்விங்ல எது வரும் அக்கா? ப்ரிசர்விங்ல நம்ம ஆப்ஷன்ல இருக்கு. ப்ரிசர்விங் கேக்கல, சப்போர்ட் பண்றதுன்னா இப்ப Supporting டைவர்சிட்டியை கேக்குறான்டா. மெயின்டைன் பண்ண. ஆனா அது இவன் சீதா கொடுத்திருக்கான். ஆக்சுவலி இது இருக்கு, நான் ஒவ்வொன்றும் சப்போர்ட்டிங் தனியா இது 4 தனியா எழுதி வச்சிருக்கேன். நான் குரூப்ல போடுறேன். என்ன ஆன்சர்? ஒவ்வொன்றும் நியூட்ரியன் சைக்கிள் வந்து ரெகுலேட்டிங்ல பார்த்த மாதிரி தான் இருக்கு. பார்த்துட்டு சொல்றேன். நியூட்ரியன் சைக்கிள் தான் போட்டிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் வந்து அப்போ ப்ரிசர்விங் தானே, ப்ரிசர்வ் பண்ணதில்ல, மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கு. ப்ரிசர்வேஷன். இதுன்னு சப்போர்ட், சும்மா சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா பாலினேஷன்ல, கிராப் பாலினேஷன்ல சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி நான் போட்டேன். அதான் கரெக்டாகவும் இருக்கு. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன்டிலோப், சிர்ரு அண்ட் ஆர்க்ஸி? அதுக்கும் சிர்ருக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஆன்டிலோப் ஃபர்ஸ்ட். ஆன்டிலோப்னா என்ன? ஒரு மாதிரி இருக்குது. ஆன்டிலோப்புக்கும் டீருக்கும் என்ன சம்பந்தம்? ஆன்டிலோப்புக்கும் மாடுக்கும் ஒரு நிமிஷம், வித்யா பாரதி ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. ப்ளூ புல் ஆல்சோ நோன் அஸ் ப்ளூ கவா அண்ட் இண்டிஜினியஸ் டு இந்தியாவா. ப்ளூ கவ், ஆன்டிலோப் அந்த இதுதான்க்கா சொல்றாங்க. சின்கரா தான் அந்த ப்ளூ பில். ஏய், ப்ளூ புல் சின்கரா வேற, ப்ளூ புல் வேறடா. இது ஒரு நிமிஷம். கொஸ்டின் ப்ளூ புல்ல பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்பதான் நீல்காய் சொல்லுவாங்களா? அதான்டா. நீல்காய். இது என்ன ஸ்பீஷிஸ்னே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆன்டிலோப்னா என்ன தெரியுமா? ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீட்டமா கொம்பு வச்சு ஒரு மான்டா. நீங்க அந்த ரெகுலேட்டிங் சப்போர்ட்டிங் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ரெகுலேட்டிங் என்ன வரும்னா பாலினேட் பண்ணது இல்ல, பாலினேஷன், டீகம்போசிஷன், அப்புறம் வாட்டர் பியூர் பண்றது, ஃப்ளட் கண்ட்ரோல், கார்பன் ஸ்டோரேஜ், கிளைமேட் ரெகுலேஷன், இதெல்லாம் தான் ரெகுலேட்டிங் வரும். ஏய், அதுதான் நம்ம சப்போர்ட்டிங்னு போட்டு ஆன்சர் வாங்குறோம். பாலினேஷனை நீ மாத்தி தப்பா சொல்ற. போட்டு சொல்லி இதுல தப்பா கொடுத்துருக்கான். அக்கா, நான் ஆன்சரை செக் பண்ணிட்டாக்கா. அவ சொல்றது கரெக்டா கேளு. அதுதான் சப்போர்ட்டிங். நீ சொல்றது நியூட்ரியன் சைக்கிளிங் வந்து நியூட்ரியன் சைக்கிளிங் வந்து சப்போர்ட்டிங்ல கொடுத்திருக்கான். பாலினேஷன் வந்து ரெகுலேட்டிங்ல கொடுத்திருக்காங்க. ஆமா, பாலினேஷன் கண்டிப்பா அப்படிதானே ரெகுலேட் பண்ணி அந்த எக்கோசிஸ்டம் வந்து சர்வீஸை ஃபாலோ பண்ண முடியும். ஆமா, பாலினேஷன்ன்றது பயோடைவர்சிட்டி காத்தாலேயோ இல்லைன்னா எடுத்துட்டு போறது வந்து சப்போர்ட்டிங் அக்கா. அதுவே பண்ண வேண்டியதா, நான் சப்போர்ட் பண்றேன், நீ போ எடுத்துட்டு போறேன்னு சப்போர்ட் பண்றதாக்கா பாலினேஷன். அது எப்படி ரெகுலேட்டிங்ல வரும்? ரெகுலேட்டிங்கிறது ஒரு பயோடைவர்சிட்டியை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். அதை ரெகுலேட் பண்ணணும், சரியா? இப்போ ஒரு பூ இருக்கு, அதை பாலினேஷன் பண்ணி அந்த கிராப் பாலினேஷன் ஆனதுன்னா அது ரெகுலேஷன் நடக்குதாங்க. அவசியம் இல்ல, அதுவே பண்ணிக்க. செல்ஃப் பாலினேஷன் ஒரு கான்செப்டே இருக்குல்ல. நீ பண்ற, நானும் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சப்போர்ட் பண்றது. புரியுதா? ரெகுலேட் பண்றோம்னு அவசியம் இல்ல. நியூட்ரிஷன் சைக்கிள் தெரியல.
பயோடெசிட்டி சப்போர்ட் பண்ணுது. அந்த மாதிரி நான் எடுக்கிறேன். மேபி சரி வச்சுக்குவோம். நம்ம பின்னாடி அந்த ஸ்க்ரீன் எடுத்துருக்க நம்ம பின்னாடி பார்ப்போம் என்னன்ட்டு. ஆர்எக்ஸ் அண்ட் சிர்ரு. RX is adapted to live in hot and arid area, whereas Chiru is adapted to live in the steppes and semi-desert area of the cold high mountains. RX is pouched for its antler, whereas Chiru is pouched by musk. ரெண்டுமே ஆன்டிலோப்பாங்க, சரியா? RX exists in Western India only, whereas Chiru exists in Northeast India only. None of the statements are above or correct. என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலா? டிஃபரன்ஸ் தானே கேட்குறாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன்டிலோப், ரெண்டுமே ஆன்டிலோப், ஆர்எக்ஸ் அண்ட் சிர்ரோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ஏரியா வைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தப்புன்னு யூஸ்வலாக எடுப்போம், அந்த மாதிரி எடுத்துருவோம். ஏன்னா என்ன மிஸ் என்ன மிக்னு கேட்குற மாதிரி அர்த்தம் அது. பவுச்சிங் அந்த மஸ்க் இருக்குல்ல, அது மஸ்க் டீருக்கு மட்டும் தான் எடுப்பாங்க, சிறுகிட்ட இருந்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஓ மவுத், அது ஆண்ட்லர்னா என்ன? ஆன்டிலர்னா அப்போ மஸ்க் தானே கொம்பு. டேய், மஸ்க்ங்கிறது ஒரு கிளாண்டுடா, அது வந்து பெர்ஃப்யூம்காக எடுக்கிறது. நேத்து சொன்னோம்ல. அப்படியா? அந்த ஆட்டோட பின்னங்கால் தொட இருக்குடா, அந்த இடத்துல இருக்கும் அது. அத வெட்டி அவுல எடுப்பாங்க மஸ்க. அததான் சென்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது அது பேர் என்ன சொன்னீங்க? ஏதோ ஒரு ஹார்மோன் இருக்குமே அதுல, என்னது? பெர்ஃபோரானா? ஃபெரமோன்ஸ்ரா. ஃபெரமோன்ஸ் பார்த்தா உடம்புல சுரக்கிறது எல்லாத்துலயும் ஃபெரமோன்ஸ் ஹார்மோன். ஓகே ஓகே. ஃபெரமோன்ஸ்னா வந்து நேச்சுரலா சுரக்கிற ஒரு ஸ்மெல், அவ்வளவுதான். எல்லா ஆர்கன்ஸுக்கும். அப்ப மஸ்க்குக்காக எடுக்க மாட்டாங்கன்னா அப்போ பி தான் ஆன்சரு. இல்ல, அவன் கரெக்ட் ஆன்சர் கேக்குறானா ராங் ஆன்சர் கேக்குறானா? கரெக்ட் ஆன்சர் கேக்குறான்க்கா. அப்புறம் ஏன் நீ அதுக்கு போடுற? சிரு ஏன் மஸ்க்குக்கா எடுக்கிறான்? மஸ்க் டீர்ல இருந்தானே மஸ்க் எடுப்பாங்க. அப்ப ஏது ஆன்சரா? அப்ப வந்து adapted to live in the hot and semi arid area, whereas Chiru is adapted to live in the steppes and semi desert area of the cold high mountains ன்றதுதான் கரெக்ட். ஸோ ஏரியா ஆஃப் அடாப்ஷன் ஆஃப் பயோ ஹேபிடேட்டை கொடுக்குறாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கு. ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் தப்பா இருக்கு, அண்ட் பவுச்டு ஃபார்ன்றது ஒரு தப்பா இருக்கு. எங்கேயாவது யூஸ் பண்றதா தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வரலாம். Which of the following can be treated as a biodiversity of geographical area? Biodiversity. Threat. Geographical ஏரியால வந்து குளோபல் வார்மிங் பிரச்சனை தான், ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஹேபிடேட், இன்வேஷன் ஆஃப் ஏலியன் ஸ்பீஷிஸ் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் வெஜிடேரியனிசம். இதை தப்புன்னு எடுக்கலாம், ஆனால் நம்ம இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் படிச்சோன்னா இது தப்புன்னு எடுக்க மாட்டோமே. சரி, 1 2 3. சரி, consider the following of agriculture practices. 4 ஈவில் குவாட்ரன்னு சொல்லுவாங்க பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிறதுக்கு. அந்த இது பண்ணிக்கோ. 4 ஹேபிடேட் லாஸ், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். 4 ஈவில் குவாட்ரா? 4 ஈவில் குவாட்ரன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஹேபிடேட் லாஸ், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷிஸ் அண்ட் இது கோ எக்ஸிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பீஷிஸ் செத்துருச்சுன்னா இன்னொரு ஸ்பீஷிஸும் போயிடும்ல. ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன். சொல்லு. 4 குவாட்ரன்ஸ் என்னன்னா? ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷிஸ். இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷிஸ். கோ எக்ஸிஸ்டன்ஸ். கோ எக்ஸிஸ்டன்ஸ். இங்க மெயின் செய்யலாம். சரி, which of the following is an agricultural practice? Climate change. In the context of climate change, which of the above help in the carbon sequestration and storage? சரி, எதெல்லாம் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனுக்கும் ஸ்டோரேஜுக்கும் ஹெல்ப் ஆகுது? ஜீரோ டில்லேஜ் வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனுங்க, கன்ஃபார்மா 3 இருக்கு. ரிலே கிராப்பிங் வராது, கவுண்டர் பண்டிங் வராது. ரிலே கிராப்பிங்னா என்ன? ஒரு கிராப், அத ஃபர்ஸ்ட் கிராப் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே செகண்ட் கிராப் போடுவாங்கல, அதுதான் ரிலே கிராப்பிங். கரெக்ட். ஆனா சம்பந்தமே இல்லாத 1 and 2 1 வந்து சாயில் கன்சர்வேஷன் இருக்கா? சாயில் கன்சர்வேஷன். ஆமா, வாட்டர் ரன் ஆஃப், ரெயின் வாட்டர் ரன் ஆஃப் ஆகுறதுக்கு சாயில் கன்சர்வேஷனுக்காக. டீக்ரேடேஷன் பாத்துக்கோ. கரெக்ட். 2 வந்து ப்ரொடக்டிவிட்டி, இது இம்ப்ரூவ் பண்றது. எஃபிஷியன்சி, அக்ரிகல்ச்சர் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றது. ஆக்சுவலா இங்க பிளக்கிங் நடக்க கூடாது, வாட்டர் நிக்க கூடாது, பிளக்கிங் நடக்க கூடாது.
அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்து போகணும். கான்செப்ட் இது ஆக்சுவலா. வாட் குட் ஹேப்பன் இஃப் த பைட்டோபிளாங்க்டன்ஸ் ஆஃப் an ocean is ஆல் தி கேன் ஹெல்ப் இன்னு கொடுத்துருக்காங்க. செக் செக் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோங்க. ஒன்லி தான். வாட் வுட் ஹேப்பன்ஸ் இஃப் த பைட்டோபிளாங்க்டன்ஸ் ஆஃப் an ocean is completely destroyed for some reasons. பைட்டோபிளாங்க்டன்ஸே இல்லை, எல்லாமே இஃப் பைட்டோபிளாங்க்டன்ஸ் ஆஃப் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டுன்னு சொல்றாங்க. ஓஷன் as a carbon sink could adversely affected. ஆமா, கார்பன் சிங்க் ப்ராடக்ட் இது நடக்கவே நடக்காது. என்ன சொல்லுவாங்க, பிடிச்சி பைட்டம் பிளாங்க்டன்ஸ் பிடிச்சி வச்சுக்கிறதுல அதெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையுமே செத்து போயிடும். adversely affect ஆகிடுதான். ஃபுட் செயின் ஆஃப் ஓஷன் இஸ் adversely affected. density of a ocean water would drastically decrease. density டிகிரீஸ் ஆகும். டென்சிட்டிக்கு டெம்பரேச்சர் சம்பந்தம் இல்லைல்ல. எவாப்ரேஷனும் precipitation தான் டென்சிட்டிக்கு வந்து டெம்பரேச்சர் அண்ட் சலைனிட்டி அஃபெக்ட் பண்ணும். salinity affect பண்ணும். அண்ட் salinity லாஸ்ட். salinity. Vulture, which of the following vulture which used to be a very common in Indian countryside, அதே மாதிரி கேட்டிருக்காங்க. some years ago are rarely seen nowadays. அதெல்லாம் வந்து காமனா இருக்குமா வல்ச்சர், இப்போ வந்து பார்க்க முடியல. ஏன்? destruction of their nesting site by invasive species, a drug used by the cattle owner for treating their disease cattle. ஓகே, பயோமேக்னிஃபிகேஷன்ன்றது ஒரு கண்டிப்பா எல்லாத்தோட கொஸ்டினோட ஆன்சரா சொல்ல நிறைய இடத்துல வந்திருக்கு அந்த காலகட்டத்தில். எவ்வளவு ஆன்சர் நம்ம போட்டிருக்கோம். ஸ்கேசிட்டி ஆஃப் ஃபுட் அவைலபிள், இது தப்பு. வைரஸ் ஸ்ப்ரெட் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேட்டல் டிசீஸ்னால செத்து போச்சுன்றத சொல்ல முடியாது. நீ பாரு, ஆட் ஒன் அவுட்லேயே இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ஆட் ஒன் அவுட்டா இருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு ரீசன் கேட்டாங்கன்னா எப்படி நீங்க வந்து மெரைன் அப்படின்ற ஒரு ரீசனாகவும் இல்லைன்னா வந்து அதான் கண்ட்ரி சைட்னா எல்லா இடத்துலயும் கிடைக்கும் நார்மலா காமனா. கண்ட்ரி சைடுனா ரூரல் ஏரியா தான கண்ட்ரி சைடுன்னு சொல்லுவாங்க. ஓகே அதனால கேட்டல. ஓகேவா, கொஞ்சம் ஜென்ரலா கேட்டுனா நம்ம டிசீஸ்னாலயே ஒரு ஸ்பீஷஸ் வந்து இதெல்லாம் உண்டா, அப்படி இல்லைனாலும் டிசீஸ் எடுக்கலைனாலும் இன்வேசிவ் ஸ்பீஷஸும் நம்ம எடுக்க முடியும். இங்க வந்து ஃப்ளூ நம்ம எடுத்து இது தெரிஞ்சா போடலாம் டைக்ளோனோஃபினாக்கு. இப்படி தெரியலனா வந்து கண்ட்ரி சைடு தான் இந்த கொஸ்டின் இருக்கு. ரூரல் இதை வச்சு நீங்க யோசிக்கணும். சரி, ஒன்லைன் எலிமினேஷன்ல என்னென்ன பார்த்தோம்? மரைன் ஈகோசிஸ்டம், என்விரான்மெண்ட் சூஸ் பண்றது, நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் ஜெனரேஷன், ஹை ப்ரிஃபரன்சஸ், அந்த பைரோலைசிஸ் ஒரு கொஷனு. நேற்று வந்து அந்த மெம்பரைன் பயோ ரெமிடியேஷன் அது ஒன்றும் சரியா. வேஸ்ட் மேக்ஸிமம் கோ வித் வேஸ்ட். இ-காமர்ஸ் வேஸ்ட்லேருந்து நிறைய வேஸ்ட் கேட்டிருந்தாங்க. இந்த ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் நம்ம நிறைய எடுக்கல, அதனால இந்த வாட்டி இன்னைக்கு எடுத்துருக்கீங்களான்னு பார்க்கலாம். நிறைய என்விரான்மெண்ட் கொஸ்டின் மிஸ்ஸிங் ஆக்சுவலாக. இது ஒன்று. இது இல்லாமல் பயோ ரெமிடியேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே எக்கனாமியில் வந்து பார்க்கும்போது எல்லா என்விரான்மெண்ட் கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க, ஒன்றில் மட்டும் எக்கனாமி இருக்கும். ஸோ ஒன்லைன் எலிமினேஷனுக்கு இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் எதாவது இருந்துச்சுன்னா சயின்டிஃபிக்கு சயின்ஸ் ஒன்று வச்சுருந்தால, சயின்ஸுக்கு நார்மல், ஃபீஸிபிள் அண்ட் மினிமல் அண்ட் ஆல்சோ ஜெனட்டிக்காக பார்க்கும்போது ஜெனட்டிக் அந்த தனியாக உடச்சி பார்த்தீங்கன்னா உடச்சி தனியாக இருக்கணும். இதெல்லாம் இருக்குது இப்போதைக்கு. பட் வில் டூ தட். சரி, மதியானத்துலேருந்து அந்த 2013 பார்க்கலாம். எல்லா கொஸ்டினையும் எடுத்துட்டீங்களான்னு மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அதை நம்பி தான் இருக்கிறோம். அதை பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து